ஓகே. வணக்கம். இன்று எங்கள் மத்தியிலே மிக பிரபல்யமாக இருக்கும் ஸ்ரீசலா நவரத்னம் மனிட்டோபாவிலிருந்து மனிட்டோபா பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியராக இருக்கின்றார். அவர் கேன்சரில் மிகவும் பிரசித்தி பெற்றவர். அதிலே ஸ்பெஷலைஸ் பண்ணி அவர் கனடா முழுவதும் கேன்சர் பற்றிய பிரிவுகளை நடத்துவதுடன் சேவைகளையும் மாற்றி வருகின்றார், வைத்திய சேவைகளையும் மாற்றி வருகின்றார். அவர் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கடை. அவர் முன்னரும் வசந்தம் உளவளத் துணை நிறுவனத்தினுடைய ஒரு 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 விடயம் பற்றி முன்னரும் அவர் பேசியிருந்தார், பெண்கள் பற்றிய விடயம் பற்றி. இப்பொழுது அவர் தன்னுடைய மிகவும் முக்கியமான அந்த பகுதி, அதாவது கேன்சர் என்ற உடனே எல்லாருக்குமே ஒரு பயம், இந்த கேன்சர் எங்களுக்கு வருமோ அவருக்கு வருமோன்னு. என்றாலும் இப்ப மென்டல் ஹெல்த் கண்ட உடனே ஆக்கள் பயப்படுறது, அதை பற்றி ஒழிக்கிறது. இப்ப கேன்சர் என்றதும் இப்ப அதை கொஞ்சம் மறைக்கிறது கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வருகிறது. ஆக்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும். இப்ப கொஞ்சம் வெளியில சொல்ல தொடங்கி இருக்கிறார். என்றாலும் இந்த கேன்சர்ல எத்தனையோ வகைகள் இருக்கு. அவரோட நான் பேசும் பொழுது சொன்னா ஏராளமான வகைகள் இருக்கு. ஆனா எங்களுக்கு அதை பற்றிய விளக்கங்கள் இல்லை. அப்ப அவ இன்றைக்கு அது பற்றி எல்லாவற்றை பற்றியும் சொல்லி கொண்டிருப்பதற்கு இந்த ஒரு 1 hour அவருக்கு போதாது. அப்ப இன்னைக்கு அவ இந்த கேன்சரை, புற்றுநோயை எவ்வாறு தடுக்கலாம் என்பது பற்றிய விளக்கங்களை உங்களுக்கு தர இருக்கின்றார். அவரை நான் அன்புடன் வரவேற்கின்றேன். என்னுடைய இந்த இன்டர்நெட் வேலை செய்யாம இருக்கிறதால எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, மன்னிச்சு கொள்ளுங்க. ஹாரிஸ் விஷ்ணு அவர் வசந்தம் உளவள துணை நிலையத்திலே இப்பொழுது இளம் யுத் ஆலோசகராக இளைஞர்களுக்கான ஆலோசனைகளை தந்து கொண்டு சில சேவைகளை செய்து கொண்டு வருகின்றார். அவர் இதனை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். ஆகவே இந்த விடயத்தை நீங்கள் தயவு செய்து விளங்கி கேட்டு அவரிடம் சில கருத்துக்களையும் கேட்டு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் தொலைபேசியில் தொடர்ச்சியாக இருப்பேன். ஆனா இந்த இன்டர்நெட்டை திருத்தினவுடன் அதுக்குள்ளே நான் வர முயற்சிக்கின்றேன். நன்றி. பாருங்கள் பேராசிரியர் ஸ்ரீசலா. எஸ், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி பார்வதி அக்கா. முதலாவது நீங்கள் வசந்தம் இந்த மன அழுத்த வகையான இதா இருந்தாலும் இந்த கேன்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இப்படியான ஒரு ஒரு கலந்துரையாடலை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ஐம் வெரி தேங்க்ஃபுல். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். பார்வதி அக்கா சொன்ன மாதிரி நான் ஒரு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். அதாவது நான் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் தான் மெடிசின் செய்துட்டு இப்போ 40 வருஷத்துக்கு முதல் இங்கே வந்தேன். அதில் இருந்து இந்த ஃபோக்கஸ் ஹேஸ் பீன் ஆன் கேன்சர். அதாவது மெடிக்கல் ஆன்காலஜின்ற அந்த கீமோதெரப்பி கொடுக்குற டாக்டர். அதோட அப்புறம் ரிசர்ச் செய்து இப்போ கடைசியாக நான் கூட அட்மினிஸ்ட்ரேஷன் மனிட்டோபாலையும் மற்றது பேன் கெனேடியன் என்ற அந்த கனடா முழுவதுக்கும் இந்த கேன்சர் சிஸ்டம் அதுகள் எப்படி இருக்க வேணும் அதுகளை பற்றி தான் இந்த இது. இப்போ நான் சபாட்டிக்கல் ஒன்று எடுத்திருக்கிறேன். அதில் எப்படி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், அது கேன்சருக்கு மட்டும் இல்லை எல்லா வருத்தங்களையும் மார்ஜினலைஸ் பண்ண கம்யூனிட்டிக்கு எப்படி நாங்கள் இந்த இதுகளை கூட்டலாம்ன்றதை பற்றி தான் ஒர்க் பண்ணுறேன். எங்களுடைய யாழ்ப்பாணம் இலங்கையிலையும் வேலை செய்கிறேன். அதுகளை பற்றி கதைக்கலாம். என்ன கேள்வி இருந்தால் கேளுங்க. முதல் இதுதான் என்ன பற்றிய ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். இந்த கேன்சரை பற்றி தொடக்கம் முதல் இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிறது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்கள் இன்றைக்கு சீனியர்ஸ் வீக்கெண்டு. எனக்கு இதில் ஜாயின் பண்ணுற எல்லாட்ட ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பும் தெரியாது. ஆனால் யாராக இருந்தாலும் மிடில் ஏஜோ சீனியர்ஸோ எல்லாருக்கும் எங்களோட கம்யூனிட்டியில் ஒரு பங்கு இருக்குது. அது நாங்கள் எங்களை மட்டும் வளர்க்காமல் எங்களோட சமுதாயத்தையும் சேர்த்து வளர்க்க வேண்டிய ஒரு பங்கு எங்கள் எல்லாருக்கும் இருக்குது.
ஸோ நான் இன்றைக்கு வந்து இதை பற்றி உங்களுக்கு சொல்றது ஒன்று, உங்களை ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலியாக நீங்கள் எப்படி மாற்றங்களை கொண்டு வரலாம்ன்றதும், அதே நேரத்தில் இன்றைக்கு படித்ததை மற்ற உங்களோட குடும்பத்துக்கோ உங்களோட பக்கத்து வீட்டுக்காரரோ உங்களோட கம்யூனிட்டியோ நீங்கள் ஆர்கனைசேஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு போய்க்க இது எப்படி எடுத்து செல்ல வேண்டும், அதுக்காண்டி தான் கூட நான் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணேன். அதாவது கேன்சரை தடுக்கலாமான்றது. ஸோ நான் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஒரு லீடராக நினைச்சு தான் நான் இதில் பேசுகிறேன். என்னென்னா நான் உங்களை ஒரு ஆளுக்கு இதில் இப்போ 25 பேர் இருந்தேன்னா நீங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த 10 பேருக்கு இதை சொன்னீங்கன்னா நாங்கள் 250 பேருக்கு இந்த மெசேஜை கொண்டு போகலாம். ஸோ அந்த வகையில் தான் நான் உங்களையும் யோசிங்க, நீங்கள் எவ்வளோ பேருக்கு இந்த மெசேஜை எடுத்துக்கொண்டு போக போகிறேன். கணக்கு நான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதுன்றது இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்ல போகிறேன். பட் நாங்கள் ஒரு கலந்துரையாடல் மாதிரி செய்யலாம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நான் இப்போ 6:15 ஒரு 6:45 மட்டும் கொஞ்சம் அப்படி சொல்லிக்கொண்டு போட்டு பிறகு நாங்கள் கேள்விகள் கலந்துரையாடலை வைக்கலாம். இது தொடங்க முதல் நான் ஒன்று அறிவிக்க பார்த்து வச்சேன். நான் என்னென்றால் ஒரு கேன்சர் வாக் நானும் வருவேன் 13ஆம் தேதி சனிக்கிழமை. அதில் ஐ எம் பார்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் as well. நடக்குது டொராண்டோவில். அப்போ அதில் வந்து நீங்களும் பங்கேற்கலாம். அதாவது நான் வேணுமெண்டா வசந்தத்துக்கு அனுப்பிவிட்டா அவை எல்லாருக்குமே அனுப்புவினோம். அது வந்து கேன்சர் வாக்குண்டு நடக்குது. நான் இதில் பார்த்துட்டு சொல்லணும், இங்கே போட்டேன் நான் அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் எடுத்து வச்சேன்னு விட்டுட்டேன். நான் முடியக்கில் பார்த்து சொல்கிறேன். ஒரு கேன்சர் வாக் ஸ்காபரோவில் தான் ஒரு பார்க்கில் நடக்க போகுது அடுத்த சனிக்கிழமை 13ஆம் தேதி. இந்த சனியில் அடுத்த சனிக்கிழமை இந்த கேன்சர் வாக் நடத்துறதுக்கு 2 குறிக்கோள். ஒன்று வந்து அவேர்னஸ், இன்றைய மாதிரி ஏன் இந்த கேன்சரை பற்றி என்ன நாங்கள் பயப்பட வேணுமா, அல்லது எப்படி அதை தடுக்கலாம், எப்படி ஏர்லியாக கண்டுபிடிக்கலாம், மற்றது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் உள்ளாக்கள் பயப்படாமல் என்ன செய்யலாம், அந்த அவேர்னஸுக்காண்டி நடக்கிறது உண்டு. 2வது என்னென்னா, நாங்கள் ஒரு 2018ஆம் ஆண்டில் இருந்து நான் டிரெக்ட்லி இன்வால்வ் ஒரு கேன்சர் ப்ராஜெக்ட் வந்து எங்களை இலங்கையில் நடத்தி வர்றேன் தமிழ் மக்களுக்காண்டி. அப்போ அதுக்கு வந்து அதுவும் இதே தான் அவேர்னஸும் ஏர்லி டிடெக்ஷனும். அதில் இப்போயும் நான் 2 கிழமைக்கு முதல் போயிட்டு வந்தேன்னா அதில் நல்ல பிரியோசனம். அப்போ அதுகளுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பண உதவி தேவை. ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த கேன்சர் டாக்டர்ஸ் அவையில் ஒவ்வொரு கிராமத்தில் இப்போ கிளிநொச்சிக்கு போனது, முல்லைத்தீவு, மன்னார் அப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் ஒரு ஹெல்த் கேம்ப் மாதிரி வச்சு ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி அதை அனுப்புறது. ஸோ இந்த கேன்சர் வாக் 2 காண்டி இங்கே இருக்கிற எங்கள் ஒன்டாரியோவில் வாழ்கிற தமிழ் மக்களுக்கு அவேர்னஸை கொண்டாடுறதுக்கும், அங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு எங்களோட கேன்சர் ப்ராஜெக்ட் இந்த ஃபிசிஷியன்ஸ் JMFOA கனடா எங்களோட ஃபிசிஷியன் அசோசியேஷன் செய்கிற வேலைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த கேன்சர் வாக். நான் பிறகு பார்வதி அக்காவுக்கு அந்த ஃப்ளையரை அனுப்பி விடுவேன், அவள் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ முதலாவது கேன்சரை பற்றி கதைப்போம். கேன்சர் என்ற உடனே இப்போவே இப்போ நான் தொடங்க முதலே ஒரு ஆள் என்னோட கதைச்சவ பேரை விட்டுட்டேன், ஒரு பயம் என்று. ஸோ கேன்சர் என்றால் எல்லாரும் நினைக்கிறது அது இட்ஸ் ஈக்குவல் டு டெத் அண்ட் அது எங்களோட சமுதாயத்தில் மட்டுமல்ல, ஈவன் நான் இங்கே 40 வருஷமாக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணேன், இங்கேயும் உடனே கேன்சர் என்ற வேர்டை கேட்டோடனே ஒரு பயம் வரும். அப்போ இந்த கேன்சர் என்ற டயக்னோசிஸை கேட்ட உடனே வந்து அந்த கேன்சர் டயக்னோசிஸ் உள்ளாக்களுக்கும் தான் அதோட குடும்பம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு தாக்கம், மனத்தாக்கம். உடம்புல வருத்தத்தால் வர தாக்கத்தை விட மனத்தாக்கம் ஒன்று வேறு. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, என்னுடைய அக்காவை நான் கேன்சருக்கு இழந்த நான் இப்போ 10 வருஷத்துக்கு இப்போ 12 வருஷம் ஆச்சு. அவருக்கு முதல் நாள் அந்த டயக்னோஸ் பண்ணினோன்னு கேன்சருக்கு நான் அந்த நேரம் நின்றேன். நான் இப்போ பெரிய பாதிப்பு என்ன, நான் ஒரு கேன்சர் டாக்டராக இருந்தேன். என் அக்காவுக்கு வந்துட்டுதே அவள் ஏர்லியாக நாங்கள் கண்டுபிடிக்க அவங்களோட நான் வந்து வீட்டை இறங்கிக்க அன்றைக்கு டயக்னோஸ் பண்ணி கேன்சர்ன்னு சொல்லியாச்சு. வீட்டை வந்திருக்க அவவே உடனே சொன்னா, அவள் ஷீஸ் அ ரிசர்ச்சர், ஷி ஒர்க் இன் கேன்சர் ரிசர்ச். ஆனால் அவவே உடனே எனக்கு சொன்னா, ஸ்ரீஸ் நான் வந்து இந்த கேன்சரில் இப்படி இந்த முடியெல்லாம் கொட்டுண்டு இப்படி கேவலமாக எனக்கு சாக விருப்பம் இல்லை. ஸோ இந்த எல்லாருக்கும் அந்த மன அழுத்தம் வந்து சரியான ஒரு பெரிய அழுத்தம்.
And luckily we lost her, but she was beautiful until the end. So she went the way she was. She was a very beautiful lady. ஸோ என்னத்துக்கு நான் அந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே படித்தவை படிக்காதவை அறிவுள்ளவை எல்லாருக்குமே அந்த கேன்சர்ன்ற ஒரு வேர்டு ஒரு பதட்டம் வரும். அது 40-50 வருஷத்துக்கு மாதிரி இப்ப இல்லை. அதைத்தான் சொல்ல வரேன். முதலாவது 50% மேலான கேன்சர் இப்ப 60% வந்தது. நான் வரைக்கும் 50% வந்தது, இப்ப 65% எல்லா கேன்சரையும். கேன்சர்ண்டா அது பிரஸ்ட் கேன்சர், கோலன் கேன்சர், இசாஃபேஜியல் கேன்சர், பிரெயின் கேன்சர், என்ன கேன்சர் இருக்குது. ஆனா எல்லா கேன்சரையும் ஒரு 100 கேன்சரை எடுத்தால் அதுல 65 பேருக்கு மேலான ஆக்கள் கியோ பண்ணப்படுவின கேன்சரால. அப்ப நான் அந்த 65க்குள்ளேயா 35க்குள்ளேயாண்டு யோசிக்கணும். அப்ப கேன்சர் இஸ் நாட் ஈக்குவல் டு டெத். அதை எப்பயுமே யோசிக்கணும். கேன்சர் இஸ் கியூரபிள். அந்த கியூர் ரேட் கூடிக்கொண்டு வருது. அதை சொன்ன நான் கேன்சரை பற்றி படிக்க தொடங்கிய 50% இருந்தது. இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தாலையும் 65%. ரெண்டாவது அந்த 35% கடைசியா கேன்சரால சாகுறாக்கள். நான் கனடாவை சொல்றேன். இலங்கையில எடுத்தீங்கன்னா 50% மேலாக்கள் சாவின. அது வேறு இருக்கு. அதை நாங்கள் இப்ப கனடாவை பற்றி கலப்போம். ஸோ அந்த 35 வீதத்திலும் கூட கனகாலத்துக்கு சீவிக்கணும். இது 50 வருஷத்துக்கு முதல் மாதிரி இல்லை. இப்ப கேன்சரோட கனகாலத்துக்கு சீவிக்கணும். இப்ப நான் எப்பயுமே சொல்றது, கேன்சர் ஷுட் பி a life well lived. அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கோ நான் அகெயின் எங்களுடைய அக்காவை பற்றி தான் சொல்லுவேன். அந்த 3.5 வருஷம் 4 வருஷம் சீவிச்சவ, ஐ வில் சே ஷி ஹேட் த பெஸ்ட் ஆஃப் அ லைஃப் இன் தட் டைம். அப்ப கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறான மதுகளுக்கும் பயப்படக்கூடாது. யூ குட் லீட் அ குட் லைஃப். தேர் ஆர் சர்டன் கேன்சர்ஸ் வந்துட்டு உடனே ஆக்கள் சாகிறது அது இருக்கு. பட் எல்லா கேன்சர் என்று சொன்னோன்னு ஒன்றுக்குள்ள போடக்கூடாது. ஸோ அதுதான் எனக்கு முதலாவது நீங்கள் டேக் ஹோம் மெசேஜ். உங்களுக்கு யாரும் கேன்சர் என்று சொன்னாலும் நீங்கள் பயப்படாதீங்க. மற்றவையில கேட்டாலும் இந்த ரீஅஷூரன்ஸை கொடுங்க. மற்றது ரெண்டாவது, இந்த நாங்க சொன்ன 65% கேன்சர் கியூ பண்ணப்படுறது. அதுக்கு ஏர்லியா கண்டுபிடிக்கிறது சரியான முக்கியமான ஒரு விடயம். எவ்வளவுக்கு ஏர்லியா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அது முக்கியம். இப்ப சில நேரத்துல என்னன்னா, சில பேர் கட்டி இருந்தாலும், மார்பகத்துல கட்டி இருந்தாலும் அந்த கேன்சர்ன்ற பயத்துல டாக்டர்கிட்ட போறேன். அந்த கட்டியை காட்ட ஐயோ கேன்சரா வந்துடுமே. ஆனா அவையில் பயம் இல்லாட்டி வெள்ளனை கொண்டே காட்டினோம்டா சர்ஜரியால கியூ பண்ணலாம், கொஞ்சம் கீமோதெரப்பியால கியூ பண்ணலாம். ஸோ பயப்படாமல் என்ன சஸ்பிஷன் உள்ள இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் காட்டுவேன். இன்னொன்று இருக்குது, ஏர்லி டிடெக்ஷனும் ஸ்கிரீனிங். அது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மார்பகம் புற்றுநோய்க்கு, பிரஸ்ட் கேன்சருக்கு ஸ்கிரீனிங் இருக்குது, கோலோரெக்டல் பவல் கேன்சருக்கு ஸ்கிரீனிங் இருக்குது, cervical கேன்சர் அதாவது கருப்பையில் இருக்கிற அந்த வாய் கழுத்துக்குள்ளதுக்கு ஸ்கிரீனிங் இருக்குது. இப்ப லங் கேன்சருக்கும் வருது ஸ்கிரீன். அப்ப அதுகள் இருக்குது. அப்ப ரெண்டாவது மெசேஜ் முதலாவது எல்லாரும் சாகிறது இல்லை, கேன்சர்ண்டா நாங்கள் பயப்படக்கூடாது. ரெண்டாவது எவ்வளவுத்துக்கு ஏர்லியா நாங்கள் மருத்துவர்கிட்ட போறோமோ அவ்வளவுக்கு அது எங்களுக்கு உதவும். ஸோ அதாவது ஸ்கிரீனிங். நான் இன்றைக்கு கூட நேரம் செலவழிக்க நினைச்சது ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர். ஏனென்றால் அதுதான் சரியா ஒருத்தருமே இன்னும் அதை அறிஞ்சு அதுக்கான வேலைகளை செய்யணும் இல்லை என்றதுக்கு தான் ப்ரிவென்ஷன் தான் இப்ப சரியான பிரச்சனை. ஸோ 40% கேன்சரை நாங்கள் தடுக்கலாம். அப்ப எங்களுக்கு வாழ்க்கையில ஏன் கேன்சர் வருது, நாங்கள் ஜெனட்டிக்கா வருது, அதுகள் எல்லாம் இருக்குது. சிலதுகள் ஹலோ ஓகே. மற்றது நான் எப்பயுமே சொல்றது 1/3 எங்களோட வாழ்க்கை முறை, 1/3 எங்களோட தலைவிதியோ இந்த ஜெனட்டிக், அடுத்த 1/3 தான் மருந்து. பத மாதிரி இந்த 1/3 40%, இது கேன்சருக்கு இல்லை எல்லா வருத்தத்துக்கும் சொல்றேன், அதுல 40% கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண. ஸோ வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்? என்னத்தால கேன்சர் வருது? முதலாவது ஸ்மோக்கிங். நான் இப்பயும் ஸ்மோக்கிங்கை பற்றி கதைக்கிறேன்னு நினைக்க கவலையா இருக்கிறது. இப்பயும் எங்களோட மக்கள் ஸ்மோக்கிங் இருக்குது. இப்பவும் யங் பீப்புள் ஸ்மோக் பண்ணினா.
ஆம்பளைகள ஓவராலா எங்கட மக்களை தவிர ஆம்பளைகள்ட ஸ்மோக்கிங் குறைஞ்சொண்டு வருது, பொம்பளைகள்ட கூடிக்கொண்டு வருது. இது உலக மட்டத்துல நான் சொல்றேன். அப்ப இந்த ஸ்மோக்கிங் எனக்கு சில நேரத்துல பேஷன்ஸ் வருவினா அவன் ஸ்மோக்கிங் விட மாட்டினான். அவை என்னட்ட வந்து பின்ன இந்த பேஸ்மெண்ட்டில் ரேடான் இருக்கு, அதுக்கு என்ன செய்ய மாட்டேன். இப்போ நான் சொல்லுவேன் அதுன்ற ரிஸ்க் இவ்வளவு, ஸ்மோக்கிங் ரிஸ்க் இவ்வளவு. முதல் ஸ்மோக்கிங்கை விடுங்க. ஸோ ஸ்மோக்கிங் தான் நம்பர் 1. அதாவது பிரைமரி ஸ்மோக்கிங், செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங். அதாவது ஒரு சில நேரத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணினா அவ வெளியில போகாம வீட்டுக்குள்ளேருந்து ஸ்மோக் பண்ணா பிள்ளைகள் வைஃப் எல்லாருக்கும் வரும். இந்த ஸ்மோக்கிங்கை பற்றி எவ்வளவோ சொல்லியாச்சு. நான் இன்னும் யோசிக்கிறேன், இன்னும் அதை பற்றியே கதைக்கிறோம். எங்களோட கேன்சர் ரோட் மேப்பில் முதல் பேஜ் போட்டதே நான் சிகரெட் தான். என்னடா அதுதான் இன்னுமே இருக்குது. இப்போ இன்றைக்கும் லங் கேன்சர் ஸ்க்ரீனிங் ஏன் வருது? 80% of the people with the cancer is smokers. லங் கேன்சர் as a smokers. ஆனால் அதுக்கு ஸ்க்ரீனிங் கொண்டு வந்திருக்கிறோம், ஆனால் ஸ்மோக்கிங்கை விட முடியவில்லை. அதை நான் பிள்ளையா சொல்லல. அது என்னன்னா ஒரு தொடங்கக்கூடாது. தொடங்கினா டீ குடிக்கிற மாதிரி. என்ன இப்போ டீ குடிக்க நிப்பாட்ட சொன்னா சரியான கஷ்டம். டீயே காலமே குடிச்சு பழகிட்டுது. அது மாதிரி தான் ஸ்மோக்கிங். தொடங்காம இருக்கணும், அதுதான் பெஸ்ட். தொடங்கினால் எவ்வளவு கெதியா விடணுமோ அதை விடுவோம். அடுத்தது எல்லாரும் ஆல்கஹாலை நினைக்கிறது வந்து லிவர் டிசீஸ் அதை இதை யோசிக்கிறதே ஒழிய கேன்சர் ஒருத்தர் யோசிக்கிறீங்க. ஆனா that is a risk factor for cancer. certain கேன்சருக்கு ஹை, லிவர் கேன்சர், இசாஃபேஜியல், இந்த ஃபுட் பைப் கேன்சர், அது எங்களோட தமிழ் மக்களுக்கு நிறைய இருக்குது. அதாவது இசாஃபிகஸ் கேன்சர்னு சொல்லினோம், அது கணக்கே இருக்குது. பென்க்ரியாட்டிக் கேன்சர், அதுகளெல்லாம் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் வெரி ஹை ரிஸ்க் ஃபார் தோஸ் கேன்சர்ஸ். So alcohol is a serious issue in our society because Parvati Akka knows, Vasandam knows, we also trying to work on mental health and addiction. Alcohol is a real issue. So maybe when we teach cancer, it causes cancer, maybe people will reduce the alcohol. Or 5 years ago, I have to fight with my own staff. They said reduce alcohol. I said no, avoid alcohol. And எல்லாருக்கும் பயம் சொல்ல. முந்தைய ஒரு வைன் இஸ் ஓகே ஃபார் அ வீக்னு வந்தது. இப்போ என்னென்ன துப்புரவா நிப்பாட்டுறது. அப்படி இல்லை, நாங்கள் உண்மையே சொல்லணும். சயின்ஸை எல்லாருக்கும் சொல்லணும். அந்த there is no absolute number which is safe. இப்போ சொல்ற மாதிரி நான் ஒரு சிகரெட் குடிக்கிறேன் ஒரு நாளைக்கு அப்படி சொல்லல. அதே மாதிரி தான் ஆல்கஹாலும் ஃபார் ரிஸ்க். ஸோ என்ன கேள்வியில் இருந்தால் நாங்கள் பிறகு கேட்கலாம். பட் smoking and alcohol is a lifestyle. So that is. The next one I'm going to talk about is physical inactivity. அதுவும் எங்கட it is a real issue. Physical inactivity, it is cause for cancer. Physical inactivity and obesity both goes together. ஸோ ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியை நான் கூட யங் பீப்புளுக்கு சொல்கிறேன். அவள் நாள் முழுக்க இப்படி நான் டேபிளில் இருக்கிற மாதிரி நாள் முழுக்க மூவ் பண்ணாமல் இந்த டேபிள்லே இருந்து வேலை செய்து போட்டு பின்னேரம் ஓகே 30 minutes எக்ஸசைஸ்ன்னு போகிறது. தட் இஸ் நாட் குட். யூ நீட் டு பில்ட் அப் தி எக்ஸசைஸ் த்ரூ அவுட் த டே. நான் அதான் சொன்னேன், இது என்னடா இந்த கேன்சர் டாக்டர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்லி கொண்டிருக்கிறான்னு நினைக்காதீங்க. திஸ் மேக்ஸ் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இட்ஸ் அ பிக் Canadian study done. அதை வச்சு தான் திருப்பி சொல்றேன். பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. எனக்கு இலங்கையிலையும் எல்லாருக்கும் எனக்கு சொல்ல கவலையா இருக்கிறது என்னன்னா, அங்கே ஒரு அப்ஸ்டேர்ஸ் இருந்தாலும் உடனே என்ன கேட்பினோம், நீங்கள் படியில் ஏறுவீங்களான். ஏறத்தான் வேணும். அந்த சீனியர்ஸ் நாங்கள் சொல்லி போட்டு நாங்கள் அந்த பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியோ பில்ட் இன் ஆக்டிவிட்டி. ஸ்டேர்ஸ் இருந்தால் ஸ்டேர்ஸை பாவீங்கோ. கஷ்டமாக ஏறுறா மெல்லமாக ஏறுங்கோ. நீண்டா நீக்கி இதென்ன வேணும், ரிப்ளேஸ் பண்ணலாம் அல்லது வெயிட்டை லூஸ் பண்ணலாம். பட் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இஸ் அ ஹியூஜ் ரிஸ்க். அதுவும் பொம்பளைகளுக்கு இந்த யூட்ரைன் கேன்சருக்கு ஒபிசிட்டி அண்ட் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இஸ் அ ஹியூஜ் ரிஸ்க் ஃபேக்டர். And second, I'm going to talk about obesity. Both are related. And it is, in the world, obesity, people talk about body shaming and all that. But the fact is, physical inactivity and obesity is increased risk for cancer. கடைசியா சாப்பாடு.
சாப்பாடு இட்ஸ் கோயிங் டு காஸ் ஒபிசிட்டி, சாப்பாடு இஸ் கோயிங் டு காஸ் இன்ஆக்டிவிட்டி. அதே நேரத்தில் the people eat fruits and vegetables reduces cancer. And do not eat processed meat. Reduce meat intake. So fruits and vegetables, daily consumptions on fruits and vegetables. So if somebody asks for risk factor, then there are other risk factors, environmental risk factors, radon, infection. அதுகள் எல்லாம் இருக்குது. We could talk about it in the question period. அதுகள் இல்லைன்னு நான் சொல்ல வரையில. But these are the first five. These are the first five. So முதலாவது smoking, alcohol, physical inactivity, obesity, food. அதே நேரத்தில் இந்த அஞ்சையும் நாங்கள் சரியா பார்த்தோம்னா மற்ற வருத்தங்களுமே வரா. டயபிட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸும் வரா. இப்போ நான் எப்பயுமே சொல்றேன்னா கேன்சர் கியூர் ஸ்மோக்கிங், கேன்சர் கியூர் ஆல்கஹால். கேன்சர்ன்ற வேர்டை கேட்டோன்னே எல்லாரும் பயந்து எல்லாத்தையும் நிப்பாட்டுறது. முதல் நாங்கள் நிப்பாட்டுறேல. சாப்பாட்டை எல்லாரும் மாற்றிவினோம் கேன்சர் டயக்னோஸை கேட்டோன்னே. அதுக்கு முதல் நாங்கள் சாப்பாட்டை சாப்பிட்றேன் எல்லாம் ஒரே. அது எங்கட மக்கள்கிட்ட சாப்பாடு இன்னும் பேடாக போய் கொண்டு இருக்கிறதே ஒழிய இம்ப்ரூவ் பண்ணுறதா இல்லை. ஸோ இந்த அஞ்சும் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரிஸ்க் ஃபேக்டர். I'm going to stop here before I go for screening later on. I wanted to stop on cancer prevention. Are we all motivated for cancer prevention? என்னன்னாலும் இதில் என்ன கொஸ்டனோ காமெண்ட்ஸோ சொல்லு. யாருண்டா? நான் சொல்லட்டா? லெரைன் ஸ்பீக்கிங். அப்ப நீங்க ப்ரோசஸ் ஃபுட்னா இப்ப சப்வேல போய் சலாமி பலோனி எல்லாம் சாப்பிட நிப்பாட்ட வேணுமா? சப்வே சாண்ட்விச் ஷாப்ல ப்ரோசஸ் மீட் ஆர் நாட் குட் அட் ஆல். நான் நினைச்சேன் நாங்கள் பெருசா சாப்பிட்றேன் அதுகளுக்கு. அந்த இப்போ இந்த கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு அந்த மஞ்சள் பாவிக்கலாம், மஞ்சள் தூள் பாவிக்கிறதுன்றது இந்த சோசியல் மீடியாக்களில் சொல்லினோம். அது எந்த அளவுக்கு உண்மை? அதில் அவன் சொல்லினோம் என்னென்ன, நான் அண்மையில் ஒரு ஆனந்த விடனில் பார்த்தேன், மஞ்சள் கட்டி அதை அரைச்சி பாவிச்சா நல்ல வேண்டும். அது எந்த அளவுக்கு உண்மை வேண்டும். மற்றது அதில் போட்டிருக்கிறோம் என்னென்னா, அந்த கணக்கை பாவிச்சா அந்த குக்மின் என்ன பிளட்ல இருந்து அது கோல் பிளார கல்லீரல்ல பாதிப்பு ஏற்பட வேண்டும். அந்த மருந்து எடுக்கக்குள்ள பாவிக்கப்படாதுன்றும் இருந்தது. இது எந்த அளவுக்கு உண்மை என்றது. உண்மையில கேன்சர் வராமல் மஞ்சள் நாங்கள் கூட பாவிச்சா வராதா? அது மற்றது எல்லாம் ஒரு அளவுக்குத்தானே. இப்ப நான் இது நான் ஆன்காலஜி படிக்க நான் செய்தது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் போய் படிச்சேன் நான். ஏனென்றால் கேன்சர் டயக்னோஸ் பண்ணோன்னே எல்லாருமே இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு போவினேன். அப்போ பேஷண்ட்ஸுக்கு நான் அதை சொல்லுறது, அதுக்காண்டி படித்தது, அதுக்காண்டி படித்தேன்னா வாசித்ததை வச்சு சொல்லுவேன். சந்திரானா நீங்கள் கேட்ட மாதிரி சிலதுகளில் உண்மை இருக்குது. சிலதான இந்த ஆயுர்வேத இந்த டைப் ஆஃப் இது, அதாவது மஞ்சள், நெல்லிக்காய், அப்படி விதமான இதுகள் இட்ஸ் வெரி குட். ஆனால் எண்ணத்தையும் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. ஸோ மஞ்சளும் ஏன் அந்த அந்த மஞ்சள் கட்டியை வாங்கி அரைக்க சொல்லினோம்னா அந்த பவுடரில் கலப்படம் வருது. இப்போ மஞ்சள் பவுடராக வாங்கிக்கல, அது மஞ்சள் தனியில் வேறு எல்லாம் வருதுண்டு. ஸோ பீப்புள் ரெக்கமெண்ட் மஞ்சள். ஸோ அதில் எனக்கு இந்த என்ன சொல்கிறது, எங்களோட வெஸ்டர்ன் மெடிசினில் ரெண்டமைஸ் ட்ரையல் பெருசாக செய்தது இல்லை. ஆனால் சிலதுகள் இந்தியா லிட்ரேச்சரில் இருக்குது. மஞ்சள் உண்டு, அது மாதிரி டயபிட்டிஸுக்கு பாவக்காய் உண்டு, டயபிட்டிஸுக்கு நெல்லிக்காய், அதுகளுக்குள்ள எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காண்டி நான் கூட போட்டு சாப்பிட்டோட கேன்சர் வராதுன்னு இல்லை. ஹெல்த்தி ஈட்டிங் இஸ் ஆல்வேஸ் குட். இனி நான் வயசு போனதால ரூட்ஸுக்கு போனேன்னு இல்லை, பட் ஆல்வேஸ் அவர் ஃபுட் ஹேபிட்ஸ் ஆர் வெரி குட், ரைட்? எங்களோட வெஜிடேரியன் ஃபுட், அதுக்காண்டி மற்ற சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. லைக் வி ஆல்மோஸ்ட் எயிட் வீகன் ஃபுட் தானே பெருசாக தேங்காய் பாலில் சமைச்சு பருப்பு கரைன்னு சமைச்சது. ஸோ அந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணாலே வி ஆர் வெரி குட். இப்போ இந்த ப்ரோசஸ் மீட்டுகள்,
சரியா பொரிச்சு சாப்பிட்றது, பழைய எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்றது, கடையில் வாங்குற பொரியல் சாப்பாடுகள், லைக் ஆல் தேட் இஸ் பிளென்டி. மற்றது இந்த ஆல்கஹாலுக்கும் மீட்டுக்கும் வந்தது என்னென்னா எங்களோட பழக்க வழக்கங்கள் மாறிட்டுது. அங்கே அதுகளெல்லாம் அவ்வளவு நிறைய அவைலபிள் இல்லை, காசு இல்லை, அவைலபிள் இல்லை. இங்கே வந்தோடனே எல்லாம் பிளென்டி. அதால தான் எங்களோட சாப்பாட்டு ஹேபிட் எல்லாம் மாறிட்டு. இப்போ அங்கே இருக்க ஒரு நாளும் ஒருத்தர் மாற்றிச்சு சாப்பிட்றேன்ட்டு இல்லை. இது இங்கே இன்னும் ஒரு நாளும் மட்டன் ரோல் வாங்கி சாப்பிடலாம். ஸோ அதுகள் இஸ் குட். அண்ட் ஹவ் அபவுட் சோயா அண்ட் டோஃபு? So far, I heard good things about it. எனக்கு ஒரு நெகட்டிவாக எல்லாத்தையும் அளவாக சொல்லணும். அது kind of like, you don't want soya, but I it's a good thing about soya and tofu. என்னத்துக்கு நான் திருப்பி சொல்கிறேன்னா, இந்த ஹெல்த்தி லிவிங்குக்கு நீங்கள் ஒரு லீடர்ஸாக வரணுமென்றதுக்காண்டித்தான் நான் இந்த டாப்பிக்கையும் சூஸ் பண்ணி நான் கேன்சரோட கனெக்ட் பண்ணி எங்களோட கதைக்கிறதுக்காண்டி. ஸோ தேங்க்யூ. மற்றது இந்த இது நீங்கள் சொன்னீங்க, இந்த கேன்சர் வராதுக்கு அந்த ஆல்கஹால் இஸ் பேடுண்டு. அப்போ இந்த சில பேர் சொல்லினா இந்த ரெட் வைன் ஹார்ட்டுக்கு நல்லதுன்றது, அது உண்மையா? ஸோ இது இது பெரிய கான்ட்ரவர்சி. வி ஸ்பெண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம் என்ன மாதிரி அட்வர்டைஸ் பண்ணுறேன்ட்டு. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முதல் தான் சொல்லிச்சு நம்ம என்னென்னா, அந்த ஃப்ரான்ஸில் எல்லாரும் வைன் குடிக்கிறது, அங்கே ஹார்ட் டிசீஸ் குறையாண்டு அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணி ரெட் வைனில் என்ன இருக்குண்டு அதுதான் அந்த லேர்னிங். ஆனால் இப்போ when we looked at the alcohol, அந்த வைனில் இருக்கிறது என்னவோ இருக்குதான், பட் the amount of even wine itself is alcohol. So they have looked at the people who consumed wine versus who didn't consume wine. அப்படித்தான் அந்த ஸ்டடி செய்தது. So if somebody asked me, I would say avoid all alcohol. But if at all somebody wants to have 1 week, a drink a week, I'll say, okay, if you want to have a glass of wine one Saturday for a meal, that's okay. But totally avoiding is better. But in the alcohol and cancer, we knew for liver cancer, esophageal cancer, அப்படினு கொஞ்சத்துக்கு எங்களுக்கு முந்தியே தெரிஞ்சது. And what is new in the last 5 years is other cancers, breast cancer, bladder cancer, all the other cancers. So it was a big problem in the politically பெரிய பிரச்சனை வந்தது. நாங்கள் எல்லாரும் இதுகளை கேன்சர் டாக்டர்ஸ் எல்லாரும் போய் அட்வர்டைஸ் பண்ணி சொல்லி alcohol bad, and people were really going against us. But now it's accepted. If you go to our Cancer Care Manitoba website, we say avoid alcohol. So that's what I'm stressing, because it's relatively new information. So people will argue with you, oh yeah, alcohol is good for my heart. But it is relatively a new information for cancer. மற்றது எனக்கு என்னென்னா, இன்னொரு இது என்னுடைய ஒரு நெருங்கிய சிநேகர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ப்ரொஃபஸர் ஜீவன் ஹூல். அவர் எந்த விதமான மதுபானம் பாவிக்கிறதில்ல. அவருக்கு இப்போ நான் ஒவ்வொரு முறையும் போய்க்குள்ள ஸ்ரீலங்காவில் மீட் பண்ணுறேன். நான் இந்த முறை மீட் பண்ணாமல் போயிட்டு, அவர் கலிஃபோர்னியாவில் இந்த இது வந்தது கோல்ட் பிளர் லிவரில் கேன்சர். ஆனால் அதுக்கு அவர் என்ன காரணம் இல்லை, அவர் சாப்பாடு கொஞ்சம் அவர் பொரிச்சது சாப்பிட்றவர். அவர் பேட்லி இது டேப்லெட்ஸ் வேலை செய்யாமல் இப்போ ரேடியேஷனுக்கு போகிறார். அப்போ போன கிழமை என்னோட காய்ச்சவர். அது என்ன காரணம்? அவருக்கு உண்மையில் அவர் மதுபானம் குடிக்கிறதில்ல, மச்சம் சாப்பிட்றதில்ல, மீட் இல்லை. ஆனால் அவருக்கு கேன்சர் வந்தது. எனக்கு சரியான ஒரு துக்கமான இது. உங்களுக்கும் தெரியும், உங்களோட அண்ணாண்ட கிளாஸ்மேட். அது சரியான கவலை என்னென்றால், ஒன்று இந்த கால் பிளட் பிலியரி டிசீஸ் இருக்குது. இப்போ கேன்சரிலேயே சரியான இந்த டக்குனச்சார கேன்சர், பிளட் கேன்சர், அது வரும். அதுக்கே இப்போ 50% கியூர் ரேட் வந்துட்டுது. 2 கேன்சர், பென்க்ரியேட்டிக் கேன்சரும் கால் பிளடர் பிலியரி லிவர், அவருக்கு லிவர் கேன்சர், அதுகள் தான் இப்போ சரியான இது. இன்னொரு ஃபனி திங் என்னென்னா, பென்க்ரியேட்டிக் கேன்சர் சொல்கிறது ஆல்கஹால் காசஸ் எட்டு. என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் அவ ஒரு vegetarian lady, Sangeeta teacher, she died of pancreatic cancer. So things do happen. And in the children, 1/3 is genetic.
சொல்றதுதான் என்னோட தலைவிதி என்றதை தான் ஜெனட்டிக்கை சொல்றது. 1/3 இஸ் இஸ் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன். என்னத்தை தான் செய்தாலும் 1/3 டிசீஸ் எங்களுக்கு வரும். தி அதர் 1/3 இஸ் த ஒன் இட்ஸ் இன் அவர் ஹேண்ட், அவர் லைஃப் ஸ்டைல், வாட் வி டூ. அப்போ எப்போ நாங்கள் சொல்கிறோம் ஐயோ இந்த மனுஷன் ஒன்றுமே செய்யலை அதுக்கு வருத்தம் வந்தேன்ட்டு அதுக்கு ஒன்றும் செய்யலாது. பட் இட் இஸ் ஷோன் பை research 1/3 is lifestyle modification. And the other 1/3, when the disease comes, you go through treatment. If a hypertension, yes, you do lifestyle modification. At the same time, doctor medication danda high blood pressure kedu. So there is no absolute. There is no absolute. Ida vecha idhaan nadakkumandilla. Always I say 1/3, 1/3, 1/3. So on the 1/3 engada life modification naangal seyyalaamandal அதுதான் எங்களோட கையில் இருக்குண்டா, let us do that. And the other 1/3 டாக்டர்கிட்ட போய் ஃபாலோ அப் பண்ணது 1/3. So at least 2/3 of our illness we could control. The other 1/3, that's the fate or the thing வந்துட்டு இருக்கவன். உங்களுக்கு தெரியும் கனகசா மாஸ்டர் மகாஜனா பிரின்சிபல் மகன் பங்கியாரட் கேன்சரில் தான் பாஸ்டவே. ஆனால் அவர் இளம் வயதிலே அவருக்கு ஆல்கோஹால் ஒன்றும் எடுக்கிறதில்லை. அதனால் அவருக்கு அது கவர்னெல்லாம் போயிட்டார். அப்போ அது தனியாக ஜெனட்டிக்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் இல்லை. தாய்க்கு இருந்தது மட்டும்படி அப்படி இளம் வயதிலேயே கன பேருக்கு அந்த பிரச்சனை வருது. அது சாப்பாட்டுயால தான் வருதுன்ற மாதிரியும் கதையா இருக்கு. ஜெனட்டிக்கை நான் கொஞ்சம் ஒரு வடிவா சொல்லணும் என்னன்னா, ஜெனட்டிக்னு சொல்லிக்கல ரெண்டு ஒன்று தாய்க்கு இருந்தா பிள்ளைக்கு வரும் அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அது இருக்குது. மற்றொன்று ஜெனட்டிக்னு சொல்கிறோம் இருந்தா போல ஒரு ஜீன் மியூட்டேட் பண்ணும். சரியா? அதுக்கு ஆல்கோஹாலம் ரீசனில் ஒன்றுமில்லை, அது மியூட்டேட் பண்ணும். ஸோ அதுகளை எல்லாத்தையும் சேர்த்து தான் ஜெனட்டிக்னு சொல்கிறோம். ஏன்னா நான் அதை கிளியராக சொல்கிறேன்னுண்டா, சில தாய்மார் தங்களுக்கு கேன்சர் என்றால் இது இங்கே இருக்கோ எனக்கு தெரியல, இப்போ ஊரில் இன்னும் இருக்கணும் என்னென்னா போகிறே இல்லை. ஏன்னா அப்புறம் தனக்கு இருக்குன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு வர்றேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கல்யாணம் வராது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்குன்றபடியே நான் கொஞ்சம் கவனமாக அதை பற்றி சொல்லணும். ஜெனட்டிக்னா கட்டாயம் தாய்க்கு இருந்தால் கட்டாயம் பிள்ளைக்கு வருமன்றது இப்படி இல்லை, அது இருக்குது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இப்போ எங்களை அக்காவுக்கு கேன்சர் வந்தால் நாங்கள் ஸ்க்ரீனிங்குக்கு போகத்தான் வேணும் சிலதுகளுக்கு. ஆனால் அதுக்காண்டி கட்டாயம் வருமன்ட்டு இல்லை. ஏன்னா நாங்கள் அதை ஒரு பிள்ளையான இது எங்கள் சமுதாயத்தில் கொண்டு வரக்கூடாது. கென்ன மிஸ்கன்செப்ஷன்ஸ் வச்சிருக்கிறோம், இதையும் கொண்டு வரக்கூடாது. செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அது எவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்டிவ் பாதிக்குது ஆக்களைன்ற பற்றியும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. என்னோட அது சிலருக்கு இப்போ நான் எல்லாம் ஸ்மோக் பண்ணுறது இல்லை. எனக்கு லங்ஸ் பிரச்சனை ஜடையாக இருக்குது, எப்படி வந்ததுன்ட்டு எனக்கே தெரியாது. அப்போ அது ரெண்டால் சில இடங்கள்ல போனால் அவாய்ட் பண்ணல, அது ஸ்மோக் பண்ணுறாங்கள அப்படியான இதுகளுக்கு உள்ள கிட்ட போனால் மற்றது தலைவலி கிடைக்கலையும் பார்த்தா வழியிலாண்டு ஸ்மோக் பண்ணி கொண்டிருக்கணும். அது நாங்கள் ஒன்றும் செய்யலாது, முகப்பத்தி கொண்டு போகலாது தானே. அப்போ அந்த இதையே எப்படி அவாய்ட் பண்ணலாம் அல்லது அதுக்கு என்ன செய்யலாம்ன்றது கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா. ஸோ 80% லங் கேன்சர் வாரது ஸ்மோக்கர்ஸுக்கு. 80% பெண்களுக்கும் 90% ஆண்களுக்கும் லங் கேன்சர் வாரது ஸ்மோக்கிங்கால. இன்றைக்கு உலகத்திலேயே கேன்சரால சாகிறண்டா உலகத்தில் நம்பர் 1 காஸ் இஸ் லங் கேன்சர். அப்போ எங்கட யோசிக்கிறேன், அதுதான் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணேன் லங் கேன்சர், அதெல்லாம் ரிசர்ச் செய்தேன். இப்போ நான் நெடுவலன் யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே நம்பர் 1 காஸ் ஆஃப் டெத், கேன்சர் ரிலேட்டட் டெத் லங் கேன்சர். தட் காஸ்ட் பை ஸ்மோக்கிங். அப்போ இங்கே ஸ்மோக்கிங் எல்லாரும் கத்தி குறைஞ்சு கொண்டு போக இந்த சிகரெட் கம்பெனிஸ் எல்லாம் என்ன செய்யறது, இந்த லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸுக்கு கொண்டு போய். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஆல்கஹால் குறைவு, பட் எல்லாரும் ஒரு அறைக்குலேருந்து ஸ்மோக் பண்ணி கொண்டு இருப்பிடும், ஸ்மோக் பண்ணி பீனட்ஸ் சாப்பிட்டு கொண்டு இருப்பிடும். ஸோ இப்போ அங்கால ஃபார் ஈஸ்டில் சரியான பிரச்சனை ஸ்மோக்கிங். ஸோ மற்றது பொம்பளைகளுக்கு அங்கே அந்த ஃபார் ஈஸ்டில் அதாவது சைனா அந்த நாடுகளில் கூடிக்கொண்டு வருது. என்னென்னா ஒன்று செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், நான் ஸ்மோக்கிங் கேன்சர்ன்னு வருது. அது செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்காயும் இருக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்மோக்கிங் என்வாயன்மெண்ட். எனக்கு தெரியலை இங்கே இன்னும் அப்படி ஒரு ஸ்மோக்கிங் என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே நாங்கள் போக வேணுமா. ஏன்னா தியேட்டர்கள் இல்லை, ரெஸ்டாரண்ட் இல்லை, ஏர்போர்ட்டுகள் இல்லை, ஒன்றும் ஸ்மோக்கிங் இல்லை.
ரெண்டபடியாக நாங்கள் அந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்கை வாங்குறது ஃபேமிலி மெம்பர் ஸ்மோக் பண்ணாதான் ஒரு ப்ராப்ளம் இருக்குமே ஒழிய எங்களுக்கு பப்ளிக்லே அப்படி இருக்க மாட்டேன் இல்லை. பட் என்வாயன்மெண்டல் அது வேற. பட் இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்கால நீங்கள் ஆக்கள் ஸ்மோக் பண்ணுற இடத்துக்கு போக வேண்டி வாரதா? ஆமாம் ஆமாம், அது அதால போய்கல நாங்கள் கடைக்கு கடைக்கு போய்கல ரோட்டர்ல இருந்து அடிச்சு கொண்டு இடங்கள்ல. இப்ப உதாரணமா நான் வந்து வசந்தது போனாலே வசந்ததுக்கு முன்னாலே இருந்து அடிச்சு கொண்டு இருப்பேன் வந்து. அது இப்ப போற இடங்கள்ல கூட்டங்கள் கூடுறது, எங்கடாக்கள் இருந்து கதைக்கிறது, ஸ்மோக் பண்ணி கொண்டு இருக்குது. நான் கலிபோர்னியால நான் இருக்கேக்குள்ள ஒரு பார்ட் டைம் வேலை ஒரு வயது போன ஆளை போய் பார்ப்பேன். அவ வந்து ஸ்மோக் பண்ணி கொண்டு சின்ன ரூம், அதுக்கு பக்கத்துல அவங்க பக்கத்திலே இருக்கணும், அதுதான் என்னோட வேலை. ஆனா அவ ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டவே மாட்டா. அப்ப அந்த அது நான் இன்ஹேல் பண்ணி எனக்கு அது ஒரு பிரச்சனையாகி எனக்கு அந்த ப்ரீதிங் ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. அதான் இப்போ எத்தனை வருஷத்துக்கு பிறகு நாங்கள் இந்த ஸ்மோக்கிங்கை பற்றி கதைக்கிறோம் இன்னைக்கெல்லாம் கவலையாக தான் இருக்கிறது. ஆனால் இருக்குது. ஆனால் அந்த நெக்ஸ்ட் ஸ்மோக்கிங் இஸ் கோயிங் டு பி, I hate to say that, it's going to be obesity. The next smoking is going to be obesity. That is a real problem, and it's it is very hard. நாங்கள் சொல்கிற மாதிரி ஈஸியான ப்ராப்ளம் இல்லை எல்லாருக்கும். அதாவது சாப்பாடுகள் பிளென்டி, வேலை கஷ்டம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் தான் வெயிட் கெயின் வர்றது. So that is a next big problem, whether it is cancer or diabetes or cardiovascular disease or anything you talk about. We say it now. In medicine, we say the next smoking is obesity. ஒபிசிட்டியை பற்றி சொல்லிக்கல உண்மையிலேயே அந்த அதை சாப்பாட்டை குறைக்கிறதுக்காக அல்லது ஸ்மோக்கை நிப்பாட்டுறதுக்காக அவை அதுக்கு பதிலாக இனிப்பு, சாக்லேட், அது இதுன்னு சொல்லி வேலையை அடிக்கடி போட்டுக்கொண்டிருக்கணும். அது கட்டாயம் ஒபிசிட்டி வரதுக்குரிய காரணங்கள் என்னென்ன, அவை தாங்கள் ஸ்மோக்கிங்கை தவிர்க்கிறதுக்காக ஒரு பதிலீட அதை அப்படியானதை எடுக்கல, அவை வாய் நடுவில் செஞ்சு கொண்டு இருந்தேன்னு சொன்னால் இதுதான் பிரச்சனை. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறதால கூடிய அளவுக்கு இந்த வெயிட் வருது. மற்றது ஆமா, இந்த ஸ்மோக்கிங் பழக்கம் குறைஞ்சிருக்குன்னு தான் நாங்கள் பார்க்க. இப்ப எளியவர்கள்ட்ட சரியா குறைஞ்சிருக்கு. பெரியவர்கள் இங்க வந்த பிறகு வீடுகளுக்கு குடிக்க ஸ்மோக் பண்ணினாண்டதால வெளியில போற குடிருக்கு, வெளியில போறதுல அதை குடிக்க விட்டே சிலர் விட்டு இருக்கணும். அது தமிழ் கம்யூனிட்டிலையும் சவுத் ஏசியன் கம்யூனிட்டிலையும் வாழ்க்கை முறையில பிரச்சனை என்றா இப்ப ஆல்கஹாலும் ஒபிசிட்டியும் ரெண்டும் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணும் மக்களுக்கு. ஆல்கஹாலும் ஒபிசிட்டியும் ரெண்டு. அந்த ஒபிசிட்டியால டயபிட்டிஸ், கேன்சர்ல வெவ்வேறு வகையான கேன்சர் இருக்குது. அதுகளை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு அந்த தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறது. இப்போ சரி, நாங்கள் வந்து இப்போ ப்ரிவென்ஷனை பற்றி கதைச்சாச்சு. பார்வதி அக்கா கேட்ட மாதிரி அடுத்தது ஒவ்வொரு டைப் கேன்சருக்கு போக முதல் நான் ஸ்க்ரீனிங்கை பற்றி சொல்கிறேன். அதுலேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கேன்சர் வேறு. ஸோ இந்த கேன்சர் என்னொன்று வந்து சில நேரத்தில் ஒரு பிள்ளையா எல்லாரும் நினைக்கிறதுண்டா, எங்கே தொடங்குதோ அது அந்த இடத்தை தான் கேன்சர்னு சொல்கிறோம். இப்போ பிரெஸ்ட்டில் தொடங்கினா அது பிரெஸ்ட் கேன்சர். அது பிறகு பிரெயினுக்கும் போகலாம், ஆனால் அது பிரெயின் கேன்சர்ன்னு சொல்கிறேன். பிரெஸ்ட் கேன்சர் ஸ்ப்ரெட் டு த பிரெயின்னு தான் சொல்கிறோம், அது பிரெயின் கேன்சர் இல்லை. ஸோ த காமன் கேன்சர் முதல் நாங்கள் பார்ப்போம். எங்களில் காமன் கேன்சர் என்ன, அப்புறம் மற்ற கேன்சர்களையும் சொல்கிறேன். காமன் கேன்சர் ஃபீமேல் என்றால், அதாவது பெண்களில் கூடின கேன்சர் வந்து பிரெஸ்ட் கேன்சர். நாங்கள் வந்து இதை போய் யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு ஸ்டடி பண்ணாங்க. எங்களுக்கு இங்கே இருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட கேன்சரை தெரியாது, அங்கே இருக்கிறது தமிழ் மக்களுக்கு உள்ள கூடின கேன்சர் வந்து பிரெஸ்ட் கேன்சர். இப்போ சில இடங்கள்ல இந்த ஆப்பிரிக்கா அந்த இடங்கள்ல எல்லாம் cervical கேன்சர், அதாவது கருப்பை வாயில உள்ள கேன்சர் தான் கூட, கருப்பை கழுத்துல உள்ள கேன்சர் தான் கூட. ஆனால் எங்களோட சமுதாயத்தில் பிரெஸ்ட் கேன்சர் தான் கூட. அதே நேரத்தில் இந்த பிரெஸ்ட் கேன்சர்ல கொஞ்சம் யங்கர் பீப்புளுக்கும் கூட வர்ற மாதிரி இருக்குது. பட் எனக்கு இன்னும் ஐ ஹவன் அதுக்கு ஒரு ப்ரூஃப் இல்லை, ஆனால் பார்த்தா கொஞ்சம் யங்கர் ஏஜ் இருக்குது. ஸோ பிரெஸ்ட் கேன்சர் வந்து
மார்பகத்தில் வாரது. அது ஆண் பிள்ளைகளுக்கும் வரலாம், அது ரேர். பட் இது மெயின்லி பெண்களுக்கு வாரது பிரஸ்ட் கேன்சர். அது என்னன்னா இப்போ கனடாவில் 90% மேலேயான ஆட்களுக்கு கியூர் வந்துடும் கேன்சர். பிரஸ்ட் கேன்சர் இஸ் கியூர்ட் இன் மோர் தேன் 90% ஆஃப் த பீப்புள். அது ஏனென்றா கேன்சரை ஒவ்வொரு ஸ்டேஜா சொல்றது. அதாவது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. அதான் காமன். எல்லா கேன்சரையும் அப்படித்தான் சொல்றது, 1 to 4. அப்போ எவ்வளவுக்கு நாங்கள் ஏர்லியா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு ஏர்லியா இந்த ஸ்டேஜில் பிடிக்கும். ஒரு சின்ன கட்டி கண்ட உடனே போயிட்டோம்டா, அல்லது ஸ்கிரீனிங் மெமோகிராமிக்கு போய் அங்கே ஒரு சின்ன கட்டியை கண்டு எடுத்தோம்டா அது வெட்டி எடுத்தோன்னா அது கியூர் வந்துடும். ஸோ stage 1 to 3 we could cure it. Stage 3 கொஞ்சம் கஷ்டம், but 1 and 2 definitely curable. That doesn't mean 100%, but it's definitely curable. 3 is okay. Stage 4 is non-curable, but இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிறபடியா people 5 வருஷம் 10 வருஷம் எல்லாம் people are living. So breast cancer is a cancer like சப்ஸ்டான்ஷியல் டிஃப்ரெண்ட். அதாவது மிக முன்னேற்றம் இந்த ட்ரீட்மெண்ட்டுகள் அதுகளில் நாங்கள் கண்டு நல்ல இது. அப்போ என்னத்துக்கு நான் திருப்பி சொல்கிறேன்னா, அதால் நான் சொல்லையில் ஒருத்தர் பிரஸ்ட் கேன்சரால் சாக மாட்டோம்னு சொல்லையில் அந்த சதவீதம் குறைவு. மற்றது கட்டாயம் இங்கே ஸ்க்ரீனிங் இருக்குது. 50 தொடக்கம் 70 வயசாக்கள் போய் ஏர்லியாக கண்டுபிடிக்கலாம். அல்லது ஒவ்வொரு தரம் தங்களோட குளிக்கேக்குள்ள மார்பகத்தை எக்ஸாமின் பண்ணி டாக்டர்கிட்ட போய் என்ன பிரஸ்ட்டை பாருங்கன்னு சொல்லி அது செய்தாலே எவ்வளவோ கண்டுபிடிக்கலாம். என்னென்னா இப்போ யாழ்ப்பாணத்துல எல்லாம் இலங்கையில எல்லாம் மெமோகிராம் ஸ்க்ரீனிங் மெமோகிராம் இல்லை. ஆனால் நாங்கள் அங்கே செய்ய சொல்றது இந்த பிரஸ்ட் எக்ஸாம் அவியலையும் செய்ய சொல்றது. இப்போ டாக்டர்ஸ்கிட்ட போய்க்கோ மிட்வைஃப்கிட்ட போய்க்கோ பிரஸ்ட் எக்ஸாமை செய்ய சொல்றது. இப்போ ஏர்லியில் கண்டுபிடிச்சா அது பிரஸ்ட் கேன்சர். பிரஸ்ட் கேன்சர் பிரெயினுக்கு போகலாம், போனுக்கு போகலாம். அதுகள் தான் காமனாக போகிறது. காமனாக போனுக்கு போகும். ஸோ அது பிரஸ்ட் கேன்சர். சர்ஜரி கொடுக்கலாம், கீமோதெரப்பி இருக்குது, ரேடியேஷன் அதுகளெல்லாம் கொடுப்போம். நான் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கும் வரேன், ஓவரால் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஆண்களில் எங்கட ஆட்களுக்கு இங்கே ஆண்களில் காமனான கேன்சர் ப்ராஸ்டேட் கேன்சர். ஆனால் எங்களோட சமுதாயத்தில் எங்களோட மக்களில் இருக்கிற காமன் கேன்சர் இன்னும் கனடாக்கு வந்த ஆட்கள் நாங்கள் முழுசாக படிக்கல. ஆனால் எங்களோட சவுத் ஏஷியன்ஸ் எங்களுடைய ஆட்கள் எல்லாருக்கும் கூட கேன்சர் வர்றது இந்த ஓரோஃபெரஞ்சியல் கேன்சர் தான் ஆண்களில் கூட. அது ஏன் அங்கே அது தொடங்கினது இப்போ அதைத்தான் சொன்னீங்க. இந்த மாற்றத்தை நாங்கள் என்ன முழுசாக கண்டுபிடிக்கல. அங்கே இந்த வெத்திலை பாக்கு சாப்பிட்றது, சுண்ணாம்பு அதுகளெல்லாம் செய்கிறது, பீடி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது எல்லாம் சேர்ந்து இதில் கேன்சரும் ஃபுட் பைப்பில் கேன்சர் தான் த காமனஸ்ட் கேன்சர் இன் மென். அப்போ இங்கே அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் விட்ட பிறகு எவ்வளவுக்கு மாறினன்றதை இன்னும் நாங்கள் இந்த நாட்டில் அதை பற்றி படிக்கல. ஆனால் இதுதான் ஆண்களுக்குள்ள காமன் கேன்சர். அதுக்கு பிறகு வாரது தான் இந்த பவல் கேன்சர். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் அதுகள் வேறு. மற்றது லங் கேன்சரும் பெருசா இன்னும் எங்களோட நாட்டில் வேற இல்லை இங்கே இருக்கிற மாதிரி. ஈவன் தோ உலகத்தில் நம்பர் 1 கேன்சர் லங் என்றாலும் எங்களோட மக்களில் லங் கேன்சர் அவ்வளோ வேற இல்லை. ஸோ இது பொதுவான கேன்சரை பற்றி நான் சொன்னேன்னா, இனி ஒவ்வொரு கேன்சரையும் பற்றி சொல்கிறேன். ஸோ கேன்சர் என்று சொல்லிக்கல நாங்கள் 2 விதமாக பிரிக்கிறது. ஒன்று இந்த பிளட் அதுகளில் வர கேன்சர், இன்னொன்று இந்த சாலிட் ஆர்கன்ஸ், அதாவது பிரஸ்டில் பவல்ல எங்களோட அதுகளில் வர சாலிட் ஆர்கன்ஸ் என்று சொல்றது, கிட்னியில் லிவரில் வர கேன்சர். இந்த பிளட்டில் வர கேன்சரை தான் லுக்கீமியா லிம்ஃபோமான்னு சொல்றது. அதுவும் வெரி வெரி கியூரபிள் கேன்சர். இப்போ லிம்ஃபோமான்னு யாருன்னு சொன்னால் உடனே சொல்லுங்க, இட்ஸ் அ கியூரபிள் டிசீஸ். லுக்கீமியா, yes, people die, but it's curable with transplant, lots of treatment here. It is potentially curable. So அது ஒரு டைப் ஆஃப் கேன்சர். அது blood அந்த இதில் வர கேன்சர். அப்புறம் சாலிட் ஆர்கன்ஸில் வர கேன்சர், அதாவது பிரஸ்ட்டை பற்றி சொன்ன நாங்கள். அப்புறம் பெண்களுக்கு வர அடுத்த கேன்சர் எங்களோட கருப்பை கழுத்து. ஸோ அதுவும்
கருப்பை கழுத்துக்கு ஸ்கிரீனிங் இருக்குது. அதாவது பேப்ஸ்மியர் பிள்ளை பெறுகிற அந்த வயசுல உள்ள ஆட்கள் எல்லாரும் அந்த பேப்ஸ்மியர் கண்டுபிடிக்கலாம். அது அந்த கேன்சர். அடுத்தது எங்கட மக்களுக்கு கொஞ்சம் இன்னொரு பெண்களுக்கு வர கேன்சர் கொஞ்சம் கூடவா தெரியுது, ஒவேரியன் கேன்சர். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், என் அக்கவுண்ட் ஷி டைட் ஆஃப் ஒவேரியன் கேன்சர், இன்னொரு ஃப்ரெண்ட் டைட் ஆஃப் ஒவேரியன் கேன்சர். ஸோ ஒவேரியன் கேன்சர் இருக்குது. அது ஓவரியன்னா அந்த எங்கட பெண் உறுப்பகத்துட்டு அந்த எங்க இருந்து அந்த எக்ஸ் வருதோ அந்த ஓவரி என்று சொல்றது, அதுல இருந்து கேன்சர் வரும். So again, in all these cancer, the principle is the same. அதாவது early stage, late stage. early stage எவ்வளவுக்கு வெள்ளனை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு கியூர் பண்ணலாம். இந்த prostate கேன்சர்ல எனக்கு தெரியும், கட்டாயம் நீங்கள் யாருனாலும் கேள்வி கேட்பீங்க. prostate கேன்சர் அதுக்கு ஸ்கிரீனிங் இருக்குது. ஆனா நாங்கள் ஒன்காலஜிஸ்ட் அதை ரெக்கமெண்ட் பண்றேன். அந்த PSA சில நேரத்தில் என்னன்னா அதை அன்னெசரியா செய்து அன்னெசரியா இன்க்ரீஸ் பண்ணி தேவையில்லாம ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டி வரும். நாங்கள் ப்ராஸ்டேட் கேன்சர் இன்னும் இந்த பிரஸ்ட் கேன்சர், பவல் கேன்சர் அதுகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி ப்ராஸ்டேட் ஸ்கிரீனிங் ரெக்கமெண்ட் பண்றேன். ஆனால் ஒவ்வொரு தரையும் சொல்றது, உங்களோட ஃபேமிலியில டாக்டரோட கதைச்சு உங்களோட ஃபேமிலியில இருக்குதா, எத்தனை வயசு, என்ன சிம்டம், அதுகளை பார்த்து நீங்கள் PSA செய்து கொள்ளலாம். மற்ற கேன்சருக்கு ஸ்கிரீனிங் உள்ள கேன்சர் பவல் கேன்சர். உங்களுக்கு எல்லாரும் உங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸ் தந்திருப்பினம் அந்த பூப் டெஸ்ட் வீட்டை கொண்டே செய்து அனுப்ப சொல்லி. அது இப்போ கொஞ்சம் கூடிக்கொண்டு வருது எங்களோட மக்கள். அந்த கேன்சருக்கு முந்தியே இந்த நாட்டில் தான் அது கூட. ஏனென்றா இங்க மீட் ஈட்டிங் கூட. அப்ப அதால இந்த கேன்சர் வெள்ளைக்காரருக்கு தான் கூட இருந்தது, பவல் கேன்சர். மற்றது கான்ஸ்டிபேஷன் கூட. கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது வாருது எங்களோட சாப்பாடு வகைகளாக தோசை, இட்லி அதுகள் சாப்பிட்றதால எங்களுக்கு கான்ஸ்டிபேஷனும் குறைவு. அதால இந்த கேன்சர்கள் எங்களுக்கு குறைவா இருந்தது. ஆனா இப்பயும் சாப்பாடு வகை மாறுறதால எங்களோட மக்களுக்கும் இந்த கேன்சர் கொஞ்சம் கூட வந்து கொண்டு இருக்கு. ஸோ நான் மற்றது இன்னொரு காமனான கேன்சர் இந்த ஓரல் இந்த கேன்சர், ஓரோஃபரஞ்சியல் கேன்சர் சொல்றது. ஸோ இப்போ நான் கொஞ்சம் எல்லாம் எல்லாருடைய ஆன்காலஜி மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிளாஸாக வந்துடும், அதனால எல்லா கேன்சரையும் பற்றி விரிவாக சொல்லல. பட் காமன் கேன்சர். ஆனால் நீங்கள் யாரும் என்னென்னாலும் ஒரு கேன்சரை பற்றி கேட்குறேன்னா கேளுங்க, நான் அதை சொல்லுவேன். வேறு என்ன கேன்சர் வகைகளை பற்றியோ அதை பற்றி வேறு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை பற்றி எனக்கு கொஞ்சம் தலை சொல்லுவோம். இதில் என்ன கேள்வி இருந்தால் கேளுங்க. அறிவு இருக்கிறது நல்லதுதான் எல்லாருக்கும். என்ன கேன்சர் அதுகளை பற்றி கேளு. கோலோன் கேன்சர் நிறைய பேருக்கு இருக்குது தமிழ் இங்க. நான் அறிஞ்ச அளவுல எனக்கே தெரியத்தக்கதா இப்ப பொம்பளைகளுக்கு கூட வந்திருக்கு, என்னோட வில்லைங்கிற ஒரு லேடிக்கே வந்திருக்கு. நிறைய ஆம்பளைகளுக்கு இது இருக்குது, எங்களோட தமிழ் ஆம்பளைகளுக்கு ஏராளமான ஆட்களுக்கு இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் பேசினா நல்லது. Very good. Okay. So I'm really happy, not happy, I'm pleased to hear that my thought is the same as you're finding. ஏன்னா எனக்கு இந்த ரிசர்ச் செய்தது அங்கதான், இலங்கையில தான். அதை வச்சுதான் நான் தமிழாக்களுக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அங்கேயும் நான் சொன்ன மாதிரி கோலோன் கேன்சர் கூடிக்கொண்டு வருது. முந்தி இப்ப நாங்க படிக்கிற நாட்கள்ல கோலோன் கேன்சரை பற்றி கதைக்கிறதே இல்லை. 50 வருஷத்துக்கு முதலோ 40 வருஷத்துக்கு முதல் இப்ப கூடிக்கொண்டு வருது. அப்ப அதுதான் இங்கேயே கோலோன் கேன்சர். இப்போ ஸோ ஆம்பளைகளுக்கு என்ன பொறுத்தளவில் இங்கே இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் பீட்டல் சூயிங் அதுகள் எல்லாம் போனால் இந்த காமன் கேன்சர் மோஸ்ட் லைக்லி இஸ் கோயிங் டு பி கோலோன் கேன்சர். ஸோ அதை பற்றி சொல்றதுக்கு என்னென்னா, முதலாவதுக்கு அதுக்கும் ஸ்கிரீனிங் இருக்குது. சரியோ? அதுக்கு ஸ்கிரீனிங் என்றால் அதாவது ஏர்லி டிடெக்ஷன். எவ்வளவு ஸ்டேஜ் ஏர்லியா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அது நல்ல. அப்போ அதுக்குத்தான் இந்த பூப் டெஸ்ட்ன்னு சொல்றது. ஃபேமிலி டாக்டர்ஸ் 50 வயசுன்றோன்னு தெரிவினம் ஒரு பேக்கேஜில் தெரிவினம் நீங்கள் வீட்டை கொண்டு போய் இந்த ஸ்லைடில் போட்டுட்டு அதை பேக் பண்ணி அனுப்புறது. அது என்னென்றால் அதில் பிளட் இருந்ததுண்டா, அது பிளட் இருக்கான்னு பார்க்கறது தான் அந்த டெஸ்ட். அப்போ பிளட் இருந்ததுண்டா அப்புறம் அவையில் உங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணுவீனா. பிறகு கொலனோஸ்கோபி, அதாவது டியூப் போட்டு கீழால டியூப் போட்டு பாப்பினம் இங்கேயும் இருக்காண்டு. ஏன்னா பாலிப்ஸ் இருந்தால் எடுப்பினோம், பயாப்சி இருந்தால் எடுப்பினோம். அதில் என்ன கேன்சர் இருந்தால் உடனே நாங்கள் சர்ஜரிக்கு ரிஃபர் பண்ணி சர்ஜரி செய்கிறோம். ஆனால்
நான் முதல் வந்து ஏர்லி டிடெக்ஷன் செய்யணும். ப்ரிவென்ஷன் நாங்கள் கதைச்சிட்டோம், அதுக்கு வருவோம் என்னண்டு. அதுக்கு பிறகு ஏர்லி டிடெக்ஷன், அதாவது தட் இஸ் த பெஸ்ட் ஃபார் கோலோன் கேன்சர். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல கண்டுபிடிச்சா வெட்டினா there is no problem. One of our relatives recently had stage 3, but he's doing very well. Lots of people. So colon cancer, please encourage everyone to go for this poop test. Second, any symptoms, அதாவது என்ன சாடியா பிளட் என்ன இருந்தா உங்களோட பூப்புலையோ, அல்லது உங்களோட பவல் ஹேபிட்ஸ் மாறினா, சின்ன கான்ஸ்டிபேஷன் டயரியாண்டு மாறி மாறி இருந்தா, அல்லது வயிற்று என்ன விதமான ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் உங்களோட ஃபேமிலி டாக்டருக்கு அதை காட்டுங்க. ஏன்னா எப்பவும் ஏர்லியா கண்டுபிடிக்கிறது பெட்டர். மற்றது இதுக்கும் இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். அது ஒரு ஆளுக்கு வந்து அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலே மெத்த டெஸ்ட்டுகள் செய்யும். ஃபேமிலியில் பார்க்கணுமான்றது இல்லாமல் அந்த வேலையை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ப்ரிவென்ஷன் சைட் தான் நான் கொஞ்சத்துக்கு முதல் சொன்னது, இந்த கான்ஸ்டிபேஷன். ஏன்னா முந்தினாங்க படித்தது ஏன் வெள்ளைக்காரனுக்கு தான் கோலன் கேன்சர் கூட வருதுண்டா, பிகாஸ் தே ஈட் லாட்ஸ் ஆஃப் மீட் அண்ட் தே ஹவ் கான்ஸ்டிபேஷன் இஸ் தேர் ரியல் ப்ராப்ளம். கான்ஸ்டிபேஷன் அதாலே இப்போ எங்களுக்கும் வருது. ஸோ அதனால் அகெயின் த ஃபுட் ஹேபிட். இந்த ஸ்மோக்கிங் கோலோரெக்டல் கேன்சருக்கு அவ்வளவு பெருசாக இல்லை. ஆனால் இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹால் எல்லா கேன்சருக்கும் இருக்குது, ஆனால் சில கேன்சர்ஸ் தான் கூட, ரைட்? ஸோ நான் டிரெக்ட்னு சொல்ல மாட்டேன் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங், ஏன் டிரெக்ட்னு சொல்ல மாட்டேன் கோலன் கேன்சருக்கு. ஆனால் we talked about it. We don't want people to smoke or drink. That's a different question. மற்றது இதுக்குள் வந்து சாப்பாடு சின்ன பிள்ளைகள்லேயே இப்போ இந்த மீட்டுகளை குறைச்சி, ப்ரோசஸ் மீட்டுகளை குறைச்சி டெவலப் அ ஹெல்த்தி ஹேபிட். மற்றது மெயின் திங் இஸ் ஏர்லி டிடெக்ஷன். 50 to 70 ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஈவன் 70 அங்காலே சிலருக்கு போகலாம், பட் ஏஜ் 50 ப்ளீஸ் கோ. மற்றது உங்களோட ஃபேமிலியில் யாருக்கும் ஒரு ஆளுக்கு இருந்ததுண்டா, அவைக்கு வெள்ளனை வந்தேன்னா நீங்கள் வெள்ளனவே கேட்கலாம். என் ஃபேமிலியில் என் பிரதருக்கோ யாருக்கோ 45 பவுல் கேன்சர் வந்தது, ஐ வாண்ட் டு பி, அது வேறு அது ப்ரிப்பேர் செய்வேன் நம்ம ஏர்லியா, சரியோ? ஸோ த பவுல் கேன்சர். மற்ற ரெண்டாவது முதல் சொன்ன மாதிரி பவுல் கேன்சர்ண்டா ஒருத்தரையும் பயப்பட வேண்டாமண்டு, பிகாஸ் இட் இஸ் அ கியூரேட்டிவ் கேன்சர். இஃப் இட் இஸ் டயக்னோஸ்ட் ஏர்லி, இட் இஸ் அ கியூரேட்டிவ் கேன்சர். ஸோ அதை ஒன்று ஆக்களை என்கரேஜ் பண்ணி போக சொல்லுங்க, என்ன சிம்டம்ஸ் இருந்தால் பயப்படாம. So now, 7 மணி என்னபடியா I'm going to move on. ட்ரீட்மெண்ட். கேன்சர் என்றால் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது தெரிஞ்சா எல்லாரும் இன்னொன்று I will come to that. I'll come to the last point. ட்ரீட்மெண்ட் வந்து கேன்சருக்கு வந்து the curative treatment for most cancers are surgery. அதாவது எங்கே இருந்தாலும் அதை வெட்டி அறிகிறது தான் அந்த கேன்சர்கிட்ட ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். இப்போ சில கேன்சருக்கு, பிளட் கேன்சர், அதுகளுக்கு பிளட்டை வெட்டி எடுக்க இல்லாதானே, அதுகளுக்கு கீமோதெரப்பியை தான் ப்ரைமரியாக கொடுக்குறது. பட் பிரஸ்ட் கேன்சரோ, ப்ரோஸ்டேட் கேன்சரோ, கோலோன் கேன்சரோ, இசாஃபகஸ் கேன்சரோ, கிட்னி கேன்சரோ, லிவர் கேன்சரோ சர்ஜரி செய்யலுமெண்டா சர்ஜரி செய்யலாம். ஸோ நீங்கள் யாருக்கும் போட்டி வந்தால் கேட்க வேணும் முதல், இது சர்ஜரியால் குணப்படுத்தலாமா? இப்போ சொல்லிவினோம் சில நேரத்தில் வெட்டேலாம், என்னென்னா ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தா வெட்டேலாது, அதுலன்னு சொல்லிவினோம். ஸோ சர்ஜரி ஒரு ட்ரீட்மெண்ட். பிறகு அடுத்த ட்ரீட்மெண்ட், அதை நினச்சி தான் எல்லாரும் பயப்படுறது, கீமோதெரப்பி. ஆனால் இப்போ கீமோதெரப்பி இஸ் மச் இம்ப்ரூவ்ட். முந்தின மாதிரி இல்லை. கீமோதெரப்பி எடுத்துகிட்டு ஆக்கள் வேலைக்கே போயிடும். ஸோ கீமோதெரப்பி ரெண்டாவது. அது சில நேரத்தில் சர்ஜரிக்கு பிறகு கொடுப்பினம் கீமோதெரப்பி, சில நேரத்தில் சர்ஜரிக்கு முதல் கொடுப்பினம், சில நேரத்தில் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ண்டா அதுதான் ட்ரீட்மெண்ட்டாக கொடுப்பினம். அப்போ அதை சொல்லுறது அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட், அதாவது சர்ஜரியோட சேர்த்து கொடுக்கறது சர்ஜரிக்கு முதலோ பிறகு அல்லது அதை கொடுப்பினோம். ஸோ இந்த கீமோதெரப்பி அநேகமாக சைக்கிளாக கொடுப்பினோம். 6 சைக்கிள், 10 சைக்கிள், 12 சைக்கிள் ரெண்டு கொடுப்பினோம் கீமோதெரப்பி. நான் சொன்ன மாதிரி இப்போ நாசியா, வாமிட்டிங் அதுகள் தான் பேட். அதுகளுக்கு அவ்வளவோ நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. பீப்புள் டூ ரியலி வெல். முந்தின மாதிரி இல்லை. அதை தான் திருப்பி சொல்கிறேன். லைஃப் வித் கேன்சர் ஷுட் பி a லைஃப் வெல் லிவ்ட். பயப்படவே தேவையில்லை. இந்த கேன்சரை முந்தின மாதிரி இது இன்னும் சாகரம் போகிறோம் அந்த மகரகமாக அந்த ஹொரிபிள் தாட்ஸை எல்லாரும் எடுக்கணும் எங்கள்கிட்ட.
அது கீமோதெரப்பி. கீமோதெரப்பி என்றால் அதை சொல்ற சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட், அதாவது ஒன்றில் வாயால் விழுங்கலாம் பில்ஸா அல்லது இன்ட்ரவீனஸா கொடுத்து அது உடம்பு முழுக்க போகும். சர்ஜரி என்றால் ஒரு பாட்டை வெட்டி எடுக்கிறது ஒரு இடத்துல, ஆனால் இது எல்லா இடம் போகும். 3வது ட்ரீட்மெண்ட் ரேடியோதெரப்பி. அதுவும் ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு இடத்துல தான் அப்படி கொடுக்கலாம். பிரஸ்ட்டுக்கு ரேடியேஷன் கொடுக்கலாம், லங்ஸுக்கு ரேடியேஷன் கொடுக்கலாம், த்ரோட்டுக்கு ரேடியேஷன் கொடுக்கலாம், ஹெட்டுக்கு ரேடியேஷன் கொடுக்கலாம். அது ரேடியேஷன் சில நேரத்தில் அந்த பிரைமரி டியூமர் அந்த முதல் கட்டிக்கு கொடுப்பினா, சில நேரத்தில் கட்டியை எடுத்து போட்டு கொடுப்பினா, ஏன்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்னு கொடுப்பினா, சில நேரத்தில் கட்டியை எடுக்க முடியாட்டி அதை சுருங்குறதுக்கு கொடுப்பினோம். இப்போ போனில் இருந்தால் சில நேரத்தில் வெட்டி எடுக்கலான்னா சர்ஜரி செய்யலான்னா உடனே ரேடியேஷன் கொடுப்பினோம். அது ரேடியோதெரப்பி. அது இந்த சைட் எஃபெக்ட்ஸ் குறைவு, கீமோதெரப்பி மாதிரி இல்லை. ஏன்னா அது உடம்பு முழுக்க போரே இல்லை தானே. அதால் பீப்புள் ரியலி டாலரேட். இப்போ பிரஸ்ட் கேன்சருக்கு பிறகு சர்ஜரி பிறகு கொடுப்பினோம் ரேடியேஷன். அதுக்கு போனால் அவ்வளோ பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா. ஸோ இப்போ சர்ஜரியை பற்றி காய்ச்சினாங்க, கீமோதெரப்பி ஓ சிஸ்டமிக் தெரப்பி, அடுத்தது ரேடியேஷன். 4வது ஹோமோனல் ட்ரீட்மெண்ட் சொல்றது. இப்போ எங்கட பெண் ஒரு இப்போ பிரஸ்ட் கேன்சரோ செர்வைக்கல் கேன்சரோ அதுகள் அல்லது ப்ராஸ்டேட் கேன்சர், அந்த பெண் உறுப்பகமோ ஆண் உறுப்பகங்கள் ஹோமோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது தானே. உங்களுக்கு தெரியும், பிள்ளை பிறந்தா பால் வருது, அதெல்லாம் ஹோமோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது. அப்போ அப்படி ஹோமோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற கேன்சர்களுக்கு ஹோமோன் தெரப்பி என்று கொடுக்கிறது. மெயின்லி பிரஸ்ட் கேன்சருக்கும் ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் அந்த ஹோமோன் தெரப்பி என்று கொடுக்கிறது. அதுவும் சர்ஜரிக்கு பிறகு ஒரு 5 வருஷத்துக்கு கொடுப்பினோம். பிரஸ்ட் கேன்சர்டா ப்ராஸ்டேட்டுக்கு இப்படி இன்ஜெக்ஷனான நடுவலும் கொடுப்பினோம். ஸோ அதுகளும் அதை சொல்றது ஹோமோன் தெரப்பி. இப்போ இனி புதுக்க இந்த லாஸ்ட் 3, 4, 5 இயர்ஸுக்குள்ள இம்யூனோதெரப்பி என்று வந்திருக்கு. அதாவது அது கீமோதெரப்பியும் இல்லை, ரேடியேஷனும் இல்லை. அது எங்களோட பாடி எப்படி எங்களோட பாடியை ஃபைட் பண்ண வைக்கும். இம்யூனோதெரப்பி எங்களோட பாடியை ஸ்டிமுலேட் பண்ணி பாடி கேன்சருக்கு எதிராக ஃபைட் பண்ணும். அது இம்யூனோதெரப்பி என்று சொல்றோம். அதை விட டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் செய்யணும். பிளட் கேன்சர்களுக்கு, லிம்போமாக்கு இப்போ ஜீன் தெரப்பி என்றெல்லாம் வருது. இது நான் சும்மா ஒரு நாலேஜுக்காண்டி உங்களுக்கு சொல்றேன். ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட், சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரப்பி, ஹோமோனல் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, டிரான்ஸ்பிளான்ட், ஜீன் தெரப்பி, 7 நினைவு வச்சிருங்க. இதுதான் மெட் 1க்கு எடுக்கிற கிளாஸ் நாங்கள். ஸோ மெடிக்கல் 1. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்கின் கேன்சரை பற்றியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா. ஓகே, குட். ஸோ ஸ்கின் கேன்சர் இஸ் அ வெரி காமன் கேன்சர், தெரியும். அதில் 2 வகையான கேன்சர் இருக்கு ஸ்கின் கேன்சர். ஒன்று பேசல் செல் கார்சினோமாண்டு. இதுவும் நான் பெருசங்களுக்கு கதைக்கிறேன் என்னென்றால் எங்களில் குறைவு. இது அந்த ஒயிட் ஸ்கின்னுக்கு they get so tanned and sun exposure, அதுகளால் அந்த ஸ்கின் பழுதா போய் பேசல் செல் கேன்சர் வரும். அது சும்மா வெட்டி எடுத்தா போய், அதுதான் மோஸ்ட் காமன் கேன்சர் ஸ்கின்னில். அப்புறம் ஸ்குவாமஸ் செல் கேன்சர் வரும். அது உண்மையிலேயே கேன்சர், கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய கேன்சர். அதுவும் அவ்வளவு காமன் இல்லை, அவ்வளவு லீத்தலண்டும் இல்லை. லீத்தலண்டு அவ்வளவு பயப்பட வேண்டியதும் இல்லை. இப்போ யாரும் உங்களுக்கு சொல்லிச்சிடும் இதில் ஒரு இது இருக்குதுன்னா போய் வெட்டி பாருங்க. அது இப்போ சில நேரத்தில் ஒரு சும்மா ஒரு சின்ன ரேடியேஷன் கொடுத்து அதெல்லாம் முடிஞ்சிடும் ஸ்கின் கேன்சர். ஆனால் பேடான ஸ்கின் கேன்சர் இஸ் மெலனோமா. அது எங்களுக்கு வெரி ரேர், பட் அது கணி இல்லைன்னு சொல்லல, மெலனோமா. அதுவும் என்னன்னா எங்களுக்கு எங்களோட ஸ்கின் இஸ் ரியலி டார்க் தானே, அதனால் எங்களுக்கு மெலனோமா வாரையில். அது கூட ஆஸ்திரேலியாவிலாம் வெரி சன் எக்ஸ்போஷர். மெலனோமா இஸ் ஸோ காமன் இன் ஆஸ்திரேலியா. அன்டில் ரீசென்ட்லி மெலனோமாவுக்கு ட்ரீட்மெண்ட் சரியான பேடாக இருந்தது. சர்ஜரி மட்டும்தான், பிறகு சுமார் கொஞ்சம் கீமோதெரப்பி. இப்போ இம்யூனோதெரப்பி வந்ததில் மெலனோமாண்ட அவுட்கம் ஹாஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். ஸோ எங்களுக்கு அது இல்லை, பட் இட்ஸ் குட் டு நோ திஸ் கேன்சர், பேசல் செல் கேன்சர், ஸ்குவாமஸ் கேன்சர், மெலனோமா. மெலனோமான்னா எங்களோட இந்த கருப்பு மெலனின்ன்றதால தான் நாங்கள் எங்களோட ஸ்கின் கருப்பாக இருக்கிறோம். அந்த மெலனிலிருந்து வாரது தான் மெலனோமா. ரேராக பீப்புளுக்கு கண்ணுக்குள்ள வரும் அதுகள் எல்லாத்தையும் யோசிக்க இல்லாது. பட் நாங்கள் we need to know the common things common so that we could go after and we could teach others as well. ஸோ அதுதான் ஸ்கின் கேன்சர். எனி அதர் கேன்சரை பற்றி யாருக்கும்
இந்த pancreatic cancer பற்றி அப்போது சொன்னேன்னா it is because of all this alcohol consumption I'm seeing more in our society or in our community, and that is one of the lethal cancer. அதுக்கு ஸ்க்ரீனிங்கும் இல்லை, ஏர்லி டிடெக்ஷனும் இல்லை, ஏதோ சிம்டம்ஸ் வந்தால் போகலாம். Surgery is a very brutal surgery. So, you know, if you ask me today, the two cancers I'm concerned about that we haven't made enough advancements is pancreatic cancer and biliary cancer, gallbladder and biliary cancer. Those are the two we are still doing poorly. Doctor, can you explain more on ovarian cancer? Yes. Doctor, somebody had a question. Chalunga. So no, when the severe stress also causing cancer. Stress. Mental stress. Cancer வருமண்டோ. அப்படி கோச one of the கோசான்னு கேக்குறேன். Okay. இது இந்த general education in the sense the cardiovascular disease-க்கு போய் people did research. cardiovascular disease-க்கு stress ஆல வருதாண்டெல்லாம் அந்த பெரிய ஸ்டடீஸ் செய்தது. அதுதான் பெரிய ஸ்டடீஸ் செய்து சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணது. yes, stress could cause it. கேன்சருக்கு அப்படி ப்ரூவ் பண்ண ஸ்டடி இல்லை. ஆனால் நான் நெடுவலும் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஸ்ட்ரெஸ் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் எனிபடி குட் ஹேவ். ஸ்ட்ரெஸ் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா பிரெயின் டியூமருக்கு காரணமாகுமா? அப்படியே அதுதான் சொல்லணும். அப்படி நான் சயின்டிஃபிக்கா எனக்கு சொல்ல தெரியல, ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஆனால் ஒருத்தன் ஹாப்பியா சந்தோஷமா இருப்பினமெண்டா அவையோட வாழ்க்கை எவ்வளவோ பெட்டரா இருக்கும். எல்லா விதத்திலும் அவன் டயபெட்டிக் கண்ட்ரோல் பெட்டரா இருக்கும், அவன் ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் பெட்டரா இருக்கும். கேன்சர், I always say I have seen people, uptight people, unhappy people having more health hospital visits. So if you ask me for stress, it causes everything. It causes all illness. Adan end the conclusion. Thank you, doctor. Yes. So, we could talk about all physical illness, Parvati Akka knows, but we have only two things, our body and mind. So both உடம்பு வருத்தம்னா அது affects the brain, மன வருத்தம்னா it affects the body. So ரெண்டையும் சந்தோஷமா வச்சிருக்கிறது தான், that's all we have given to do. Doctor, thank you, doctor. So I'm going to talk about my own experience. நான் டாக்டர் இன்றைக்கு 2024 ஜூன்ல எனக்கு கேன்சர் என்று டயக்னோஸ் பண்ணேன், prostate cancer. My PSA went up from 12 to 14 to 17. அப்போ யூரோலஜிஸ்ட் என்ன கூட்டி சொன்னார், I had to give you this sad news that you have cancer, and which is not, in the word, doctor, metastatic? It is not metastatic. Oh, Anna, but I have passed that stage 2 level under. எனக்கு எப்படி சொன்னாருன்னா தெரியா டாக்டர்? Stage 1, stage 2 pass பண்ணிட்டீங்கன்னு சொன்னார். ஆமா. அப்போ then I was sent to Sunnybrook to a urologist. So I was confirmed with prostate cancer stage 2 plus or stage 3 something. That was in 2025. சரியா? இப்போ அதுக்கு பிறகு I had a few consultation and MRI 2-3 தடவை செய்தவங்க. MRI செய்து போட்டு டாக்டர் சொன்னார், there is no chance that you have to undergo treatment. அப்போ ட்ரீட்மெண்ட் வந்து போட்டு எனக்கு ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் சொன்னார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் டாக்டர், அவர் எனக்கு இந்த 3 டைம் தான் சொன்னார், கீமோதெரப்பி, சர்ஜரி அண்ட் ரேடியேஷன். ஓகே, அப்போ அவர் மற்றவனும் கதைக்கல. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இதை பற்றி தெரியாது, வாட் எவர் யூ சே ஐ வில் அக்ரி. அண்டு அப்போ எந்த வயசை பொறுத்தளவிலையும் எந்த ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரை பொறுத்தளவிலையும் டாக்டர் தனி வெஸ்பிரினி, நைஸ் மேன், அவர் சொன்னார் I should go for radiation, which I readily accepted. அப்போ எனக்கு PSA அந்த டைமில் it was 17, சரியான ஹை ஆமாது. அப்போ அப்புறம் after that we fixed a date and then they took another MRI. I don't know the reason and I don't know the result.
And in June 2026, I underwent the radiation. சரியா? அப்போ ரேடியேஷன் எல்லாம் முடிஞ்சா போல I was given hormone therapy too Mm. to suppress my testosterone, right? Mm. அது சொன்னார், அது I cannot avoid it, I had to go through it. அப்போ அது செய்து போட்டு தான் then I went through the radiation. ரேடியேஷன் செய்து சொன்னார், your side effects are plenty, particularly tiredness, fatigue and body ache and joint pains எல்லாம். அது இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது டாக்டர். பட் ஆஃப்டர் 3 months திருப்பி பிஎஸ்ஏ எடுத்தால் that came down to 0.6. Wow. 17லேருந்து 0.6க்கு வந்து டாக்டர். அப்போ எனக்கு I don't understand. ஸோ அப்போ டாக்டர் கேட்டேன், ஸோ how do you interpret it? அவர் in one word சொன்னார், the radiation has responded extremely well. Mm. அப்போ அதை வச்சுக்கொண்டு சொன்னார், anyway you see me after 3 months. And அப்போ 3 monthsக்கு பிறகும் and I went for this PSA test. அது அப்படியே தான் இருந்தது 0.6 0.7ல. பிறகு after 3 months, that was 2 weeks ago, ஒரு 3 monthsக்கு எடுத்துக்கொண்டு வந்து இப்போ கடைசியாக போனது லாஸ்ட் May, end of May டாக்டர். இப்போ அப்பவும் வந்து இந்த PSA was only 1.2. அப்போ டாக்டர் சொன்னார், I am happy, whatever you are doing in terms of, I do yoga, I do my walking and this and that, doctor. You continue to do that, but I'll see you in 6 months, not 3 months now. So that gave me some assurance. Yeah, very good. கொஞ்சம் வெள்ளி. இப்போ டாக்டர் இந்த கொஸ்டின் என்றால், இந்த இவ்வளோ செய்து போட்டு am I still a cancer patient or how do I call myself? Am I a cancer survivor, cancer patient? This is a question everyone asked. Even my sister asked, how do I say? So I said, whichever suits you, right? So, but what am I right? What's the right thing to say? So I would say you're a cancer survivor, right? So Yeah. Cancer survivor is, those days people define time and all that. I would say everybody, you are a survivor, right? You were diagnosed with cancer, the next day you're a cancer survivor. So the best word to fit everybody is a cancer survivor. Survive, okay. Yes, that's how I would introduce myself or yourself. Sorry, pardon me, yourself, cancer survivor. So when will I be cancer free? You are cancer free. So that's a very good question. So am I cancer free as a cancer survivor? That's what the semantics. So now I'm going to go to science. So for example, for breast cancer, for lung cancer, for God's sake, but we'll say lung cancer. We used to say up to 5 years, only after 5 years, I would say you're cured of this lung cancer is gone. If you're going to get a cancer, you're going to get a second cancer. Unrelated, you could get another lung cancer. Doctor? So for every disease, we say the chance of it's coming back. Breast cancer, mundi nangal 5 varsham, ipa 10 varsham undu. 10 varshathukkum people go on. So adana, it is very hard to say I'm cured of cancer, I'm not cured of cancer, because people go through very difficult time in their head. Am I cancer free? Yes, it looks like you're cancer free now. There's no evidence that you have cancer. Right? So that's what, I'm not playing with words, but that's the right way of saying it. I'm a survivor, right? You have survived the cancer, comes back, doesn't come back, you get another cancer, that's different. But because cancer, I don't want to use the word, but it is true though, it is almost become like a chronic disease. Do you know what I mean? It has become a chronic disease. It's like people living with hypertension. People are living with cancer. They are surviving with cancer. So, you have a very good outcome. So you don't have to worry about it. I have a cancer and all that. So you're a cancer survivor, go about it. Doctor told me, what do you call oncologist, doctor, whatever you are doing, you continue to do. After the cancer treatment, doctor, I have actually increased my physical activity. Yeah.
I increased my time in yoga or meditation. But also I have become, well, what shall I say? I eat more vegetables than meat. I am now managing with vegetables and fish, but more vegetarian days than meatarian days. Is excellent. But I always say that unfortunately, or whatever, the transformation or change comes after something. We need to encourage that much before, right? In our 20s and 30s and 40s, that, that's where the stress, I think someone asked about stress, and like, I think, especially in a new country, we have increased all that. Like there is a certain generation are really hurt by this because when they came here, didn't worry about their own health. It's about the children making life and all that, and ate whatever was available, and that's there, and didn't have time. But that was the wealth, and now that people in their 60s, 70s, 80s now, those are the ones worked very hard. Not that others didn't, but I'm just saying we need to pay attention before. I used to have a slide when I present lung cancer and research and all that. It says lung cancer cures smoking. Lung cancer and smoking vitruina. So I say lung cancer cures smoking. But anyway, we all are humans, right? We all have humans. But thank you for sharing that story. It's good for everyone. And thanks, Doctor. No further questions. And open to share that. That's very, very encouraging and very appreciative for others to follow your lifestyle. Thank you. Yeah. So we have Parvati. Oh, somebody asked. Can I comment something? Yeah. Sorry, I'm a little bit late to your meeting today because I have something. And then I heard about that the occult blood test on the stool. Usually Canadian here, Toronto, they are sending for the package for when we reach 50 years old, everybody will receive from the family doctor send, then they have to do it. But most of the people, they just ignoring, or we don't need to do it. And that's why we cannot find it early finding. Detection. That's maybe we have to encourage everybody to do that. And also, Arasratnamanda say something about the diet. You can ask dietitian from your family doctor, then you can follow the chemo patient diet or the radiation cancer diet. Maybe they will give you a dietitian to follow up. Okay. With the Ontario health card covered. Oh, I see. Okay. Yeah. Because I know I went through some of these things. That's why I'm telling. Because also I have same problem, and these are the help we getting from the government. You can ask them dietitian free for these kind of things. Yeah. Okay. Yeah. Thank you. Thank you, doctor. Thanks, Ranji. Yeah, no problem. Usha, can you explain more on ovarian cancer? So the ovarian cancer, as I said, it's not the common cancer as breast cancer, but it happens in females. And there is a belief, or there is an observation, that South Asian people have more ovarian cancer. And it's early, because I follow close research and I do some global research work as well. Because of that, I'm saying it's not a common knowledge, but we need to know more about it. So that's ovarian cancer. So ovarian cancer, every female has 2 ovaries, like 2 breasts, 2 ovaries on both sides. And so the cancer comes out of that. And also the tube, there's a fallopian tube, like this is ovary, and then tube comes, and then uterus comes through. And then people say this fallopian tube is also, the ovarian cancer could start in that tube lining as well.
So again, cysta தெரியும் சில நேரத்தில் சில பேருக்கு abdominal pain, discomfort அப்படித்தான் இருக்கிறது. So it's kind of hard to diagnose it. And general symptoms, வயிறு blow பண்ண மாதிரி இருக்கும், discomfortா இருக்கும், which we kind of female gets it with periods. So it's kind of hard. That's what it gets ignored. So those are the symptoms, discomfort. அப்ப சரியான advanced stage வந்தோன்னு தான் fluid வந்து பெருசா வயிறெல்லாம் மாறுது. That is kind of advanced stage. But early stage it's just the discomfort in the abdomen. இப்ப வந்து again I'm telling you, it's always good to share the knowledge. இப்ப வந்து the hysterectomy அதுகளுக்கு போகலாம், people are removing the fallopian tube. அன்றைக்கு நான் ஒரு gynecologist ஜாஃப்னால கேட்டேன், நீங்களும் செய்யறீங்களான்னு. ஏன்னா people are finding it's ovarian cancer is coming from that. So when the people go for surgery and all that, they try to take the fallopian tube out. So it's kind of hard. You always think, when your sister had cancer, I'm thinking, if you had known this long time ago, it would have happened, like, because she went for surgery those times for childbirth. So then nowadays people take the fallopian tube out as well, so that they won't get ovarian cancer. So if the cancer comes, again surgery, but you could have chemotherapy before surgery or after surgery. And then sometimes they give chemotherapy and shrink the tumor and then go for surgery. That seems to be better. So that's the pattern. So it is primarily treated by surgery and chemotherapy. Radiation, if there is some complications that do. There is a blood marker is called CA-125. So that's something they watched during the treatment, whether it is responded, like the way சொன்ன மாதிரி இந்த PSA மாதிரி இதுக்கு CA-125. ஆனால் அது ஸ்க்ரீனிங்குக்கு அது சரி வராது. ஸ்க்ரீனிங் ஃபார் கேன்சருக்கு இல்லை. பட் when they get the cancer, they watch that CA-125 to see whether they are responding to the treatment. And it's a very chemosensitive tumor. So if you do get it at stage 1 and 2, and some stage 3 is curable ovarian cancer. Yes, Sarojini? சரோஜினி மனோகரன் கேளுங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு கொலனோஸ்கோபி செய்திருக்குது. டாக்டர் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. ஓகே. ஒரு 2010 முதல்க்கா செய்தது. அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தந்தினேன். அப்புறம் திரும்ப அதுக்கப்புறம் 8 years அப்புறம் செய்தேன். அப்ப பாலிப்ஸ் சொல்லி அது கொஞ்சம் ரிமூவ் பண்ண ஸ்மால். அதுக்கு பிறகு ஆஃப்டர் 5 years நானா தான் கேட்டேன், நான் திருப்பி இருக்க செய்யலாமான்னு. எனக்கு ஒரு விதமான பிரச்சனையும் இருக்கல, பட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ரிவென்ஷனா இருக்கட்டுக்கு மட்டும் நினைச்சுக்கொண்டு கேட்டேன். அப்ப திரும்ப செய்த போல மைல்ட் டைவர்டிகுலா ரிமூவ்டு போட்டிருந்தது, 7 centimeter போட்டிருந்தது. அப்ப அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னவர் எனக்கு. அப்ப ஆனா திரும்ப நான் கேட்டேன், நேர் 5 years அப்புறம் திருப்பி செய்யலாமான்ட்டு சொன்னா தேவைப்படாது, ஏன்னா அதுக்கு அவசியம் இருக்காது, ஹெல்த்தின்னு சொன்னேன். இப்ப இதுல பிரச்சனை ஒண்ணுமே இல்லையா? எதுவும் பிரச்சனை என்னதான் இனி திருப்பி நான் செய்ய வேணுமா? கொலனோஸ்கோபி யூசுவலி ஒரு 10 years நேரத்துல செய்ய மாட்டோம். ஃபேமிலி டாக்டர் நான் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டேன், அதுக்காக தான் நான் செய்யறேன். எவ்ரி 10 years செய்தாலே காணும். இன்னொன்று இருக்கணும் இல்லைன்னா, அந்த சில நேரத்துல நாங்கள் சில டெஸ்ட்டுகளை செய்துட்டு மறுமொழியை வச்சு என்ன செய்யறேன்னு தெரியாம இதுன்றது. எனிவே that's okay, don't worry about it. Diverticulosis அந்த பவல் இருந்தா அது வந்து கூட கான்ஸ்டிபேஷன் இருக்கு, அதனாலதான் இல்ல, அது இப்படி ஒரு பைப் ஒரு பவுச் ஒன்று வெளியில வேற டைவர்டிகுல. அது சில நேரத்தில் அதுல இன்ஃபெக்ஷன் வரலாம், அதுகள் வாரது டைவர்டிகுலைட்டிஸ் வரும். அதுதான் அந்த பிரச்சனையோடைய வேற ஒன்றும் இல்லை. ரிமூவ் பண்ணிட்டேன்னு போட்டிருந்தேன். இனி வந்து I think try to have a good diet that kind of have an easy bowel movement, right? So that's when somebody has a tendency for diverticular disease, that's what would say eat every day, eat idli in the morning. Italy கூட வெஜிடபிள் தான் கூட பாவிக்கிறது. கொஞ்சம் ஸ்பைசி சாப்பிட கூட தான். அந்த பயத்துல தான் நான் திருப்பி நான் போனது கேட்கறது. Like a நல்ல இட்லி தோசை is easy.
Like, you know, Yes. that's the most இப்ப எங்கெல்லாம் சியாசீட் அது வீட்டுல இது வீட்டுல செய்யற இட்லி தோசை கடையில நிறைய உளுந்து போட மாட்டாங்க. அது அது மாத்தோசி இல்லது உளுந்து வேணும். நல்லம் பாரதியக்கா சொன்னது. Like I just assumed, yes, it's the உளுந்து which makes it to go, not the அரிசி. உளுந்து கூட. அடுத்த உஷா நடராஜா. தேங்க்யூ சரோஜினி. தேங்க்யூ டாக்டர் உஷா. இப்ப இன்னைக்கு கேன்சரை பற்றி எல்லாம் படிச்சுட்டோமா? இனி என்ன, anybody has any questions or doubt? Yes, உஷா What I need from doctor. this group. உஷா கேளுங்க முதல். இல்ல ஒரு லைன்ல நிக்கிறோம். Sorry, உஷா. நன்றி டாக்டர். இந்த இம்யூனோதெரப்பி பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது என்னன்றது மாதிரி. தேங்க்யூ. ஸோ இம்யூனோதெரப்பி வந்து இப்போ ஒவ்வொரு கேன்சருக்கும் வெவ்வேறு இம்யூனோதெரப்பி இருக்குது. இப்போ லிம்போமாக்கு ரிட்டாக்சிமேப்னு ஒன்று இருக்குது. அது என்ன செய்யறேன்டா, சிலதுகள் இம்யூனோதெரப்பி வந்து சிலதுகள் நாங்கள் அந்த ஆன்டிபாடி மாதிரியே கொடுக்குறோம். சிலது வந்து எங்கட இப்போ எங்கட இருக்கிற எங்கட உடம்புல இருக்கிற இம்யூன் ரியாக்ஷன்ஸை அது கூட்டி அது இந்த கேன்சர் செல்ஸுக்கு எதிராக ஆக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்புறம் இன்னொரு வகையான இதுகள் எல்லாம் அதுக்குள்ளதான் வரும். இப்போ கார்டி தெரப்பின்னு சொல்லிவிடும். அதாவது நாங்கள் கேன்சர் செல்ஸை எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அனுப்பி அங்கே அதுக்கு எதிராக ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அப்புறம் அந்த ஆன்டிபாடியை கொண்டு வந்து திருப்பி கொடுக்குறது. அப்படி விதமான இம்யூனோதெரப்பி இருக்குது. அந்த என்னன்னா இந்த கீமோதெரப்பி மாதிரி பெரிய சைடு எஃபெக்ட்ஸ், சில சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. ஆனால் சில இம்யூனோதெரப்பிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் வச்சு கொடுக்குறது புதுக்கமாக அந்த கீமோதெரப்பிக்கு. அப்போ இந்த கேன்சர் கீமோதெரப்பி, இந்த கீமோதெரப்பி மாதிரி இந்த தலைமயிர் ஹொட்டுண்டு அந்த போன் மேரோ ஆக்டிவிட்டி குறைஞ்சு, பிளட் கவுண்ட்ஸ் குறைஞ்சு எல்லாம் டெஸ்ட் பண்ணி இன்ஃபெக்ஷன் வரும், அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாட்டிலும் மற்ற வித்தியாசமான சைடு எஃபெக்ட்ஸ் இம்யூனோதெரப்பிக்கும் இருக்கு. ஸோ இட் இஸ் அ ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். இதால எத்தனையோ இப்போ மெலனோமா எல்லாம் அதால தான் குட் அவுட்கம் அதெல்லாம் நடக்குது. ஆனால் அதுகளுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓவரால் எந்த மெசேஜ் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஹாஸ் இவால்வ்ட் ஸோ மச். எவ்வளவோ இம்ப்ரூவ் பண்ணி எவ்வளவோ இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் கேன்சரால சாகினம் தான் அது நடக்கும் தான். ஒரு மேஜிக் கண்டில்ல தானே இன்னும் கேன்சரை கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கிறோம். மற்ற இன்னொன்று எல்லாருக்கும் யோசிக்கணும், கேன்சர் கூடுதுன்னு எல்லாரும் யோசிக்கிறது. கேன்சர் நம்பர் கூடுது, ஆனால் இன்சிடென்ட்ஸ் கூட இல்லை. அதாவது என்னென்றால் கேன்சர் வந்து கூட ஆட்கள் கூட வயசுக்கு இருக்கேக்க இன்னும் கேன்சர் கூட வருது. இப்போ நாங்கள் எல்லாரும் 70 வயசுல செத்தோம்னா 40% கேன்சர் வந்து 70 வயசுக்கு மேலதான் வரும். அப்போ 70 வயசுல ஆட்கள் செத்துச்சுனோம்னா அந்த 40% கேன்சரும் வராது. இப்போ ஆட்கள் கூட சீவிக்கிறதால, இது தமிழ் மக்களையும் சொல்றாங்க, எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், ஓவராலா இங்க ஆட்கள் கூட இருக்கிறதால அப்சல்யூட் நம்பர் ஆஃப் கேன்சர் கூடுது. ஆனா இந்த ஏஜ் குரூப்ல இவ்வளவு பேருக்கு கூடினதான்றது இல்லை. எல்லாரும் சொல்றதாங்க, இங்க எங்க கேட்டாலும் கேன்சரா இருக்கு, எங்க கேட்டாலும் கேன்சரா இருக்கு. என்னன்னா கொண்டு வந்து நான் இதெல்லாம் குட் நியூஸ். என்னன்னா நாங்க மற்ற டிசீஸால சாகல. லைக் முந்தி ஹார்ட் அட்டாக்கால கனவே சாகுது. இப்போ ஹார்ட் டிசீஸ் இவ்வளவுக்கோ கியூர் பண்ணியாச்சு. அதனால பீப்புள் லிவ் லாங், they will get cancer. So it's not that I'm trying to make a good story out of it, but that's the reality. நாங்கள் எல்லாம் கூட சீவிக்கிறோம். மனிதர் கூட சீவிக்கிறதால தான் கேன்சர் கூட மாதிரி தெரியுது. அதுவும் எல்லாரும் கதைக்கிறவே. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. சொல்லுங்க ரஞ்சி. ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சரை பத்தி கொஞ்சம் சொல்லுவீங்களா? ஓகே, நான் வந்து பிரஸ்ட் கேன்சர் எக்ஸ்பர்ட் இல்லை, நான் ஜெனரல் நாலேஜ் சொல்லுவேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னத்துக்கு ட்ரிபிள் நெகட்டிவ் என்னன்னா, அந்த பிரஸ்ட் கேன்சர் செல்ஸ் எடுத்து பார்க்கக்குள்ள அதுல மூன்று விதமான டெஸ்ட் இதை பார்ப்போம். ஒன்று வந்து ER-ண்டா ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டர் இருக்கா, ப்ரொஜெஸ்டரோன் ரிசெப்டர் இருக்கா, HER2 ரிசெப்டர் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த மூன்றுக்கும் எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு. ER/PR பாசிட்டிவ்னா ஹோமோனல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், HER2 நெகட்டிவ்னா ஹெர்செப்டின் கொடுக்கலாம். அந்த மூன்றும் இல்லாத டியூமர் ஒன்று வந்து அது அக்ரெசிவ் கேன்சர்.
Mhm. மற்றது வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் அதுகளை கொடுக்க இயலாது. இப்போ தனியாக கீமோதெரப்பியால அதை ட்ரீட் பண்ணலாம். அதால இது வந்து இட்ஸ் நாட் அ குட் அவுட்கம் கேன்சர். அதுக்காண்டி எல்லாரும் பயப்படணும் இல்லை உடனே. ஆனா அதுதான் எனக்கு ஒரு 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 இது இருக்குது என்னன்னா, எங்கட அங்க வந்து அங்க எனக்கு இங்க டேட்டா தெரியாது, அங்க வந்து கூட இன்னும் கொஞ்சம் யங்கர் ஏஜ்ல ட்ரிபிள் நெகட்டிவ் கேன்சர்ஸ் நாங்கள் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். And we have spoken about it as researchers. Thank you. South Asians overall. Yeah. Thank you. நாகா கேட்டீங்களா கேள்வி? ஒரு கை ஏத்துனது யாரும் தெரியலைன்னு யோசனை. பார்வதி அக்கா, நான் இந்த இனிஷியலா தொடர்னா ஒரு கேன்சர் வாக் இருக்கு June 13th. JMFOA ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கேன்சர் வாக் வைக்குது. அதை அனுப்பி விடுறேன் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை. நீங்க இதெல்லாம் அவைகளுக்கு எல்லாருக்கும் சொன்னான் இந்த கேன்சர் இங்க செய்யணுமா? ஸ்காபுரு நான் பேர் வாய்ச்சி விடுறேனுங்க என்று. அது செய்யறதுக்கு ரீசன் வந்து 2. ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வடிவா சொல்றேன். யூனிவர்சிட்டி மெடிக்கல் அசோசியேஷன். இந்த இதான் அந்த இது நான் அனுப்பிடுறேன். நான் பார்த்தேன். கேன்சர் அவேர்னஸ் அண்ட் வாக் வந்து Sunday 13, 2026 9:30 AM Markham and Steeles John Daniels Park, Markham, Ontario. நான் வாரன் அதுக்கு. இது ரெண்டு objectives, 2 ரீசன். ஒன்று வந்து இந்த அவேர்னஸ், அதுல இப்படி இந்த கேன்சர் ப்ரிவென்ஷனை பற்றி அதுகளை எல்லாருக்கும் தெரிய வேணும். அதுக்கு மற்றது வந்து எப்பயுமே தங்களோட சொந்தக்காரர் கேன்சர் டயக்னோசிஸ் அதுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறாக்களுக்கு. மற்றது வந்து இதில் வாரது வந்து சேர்த்து நாங்கள் அந்த இலங்கையில் நடக்கிற கேன்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு அந்த JMFOA அந்த காசு அதுக்கு அனுப்புறதுக்கு காண்டியும் செய்கிறோம். இப்போ யூகேலையும் ஒரு பெரிய மேரத்தான் ஒன்று வச்சு தான் நாங்கள் காசு தண்டுறவே. நான் ப்ரீஃபாக சொல்லுறேன், யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால். பார்வதி அக்கா சொல்லாமோ என்ன ப்ராஜெக்ட் இலங்கையில நடக்கிறது சொல்லலாமே? ஓகே. ஸோ நான் வந்து 2017 அந்த அங்கே முதல்ல அதுக்கு முதல்ல போயிருக்கேன் இந்த கேன்சர் ஒர்க். அப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்த நாங்கள்னா இந்த ப்ராவின்ஸுக்கு, நோர்தர்ன் ப்ராவின்ஸுக்கு, நான் ஈஸ்டர்னுக்கும் போகிறேன்னா நான் நோர்தர்ன் ப்ராவின்ஸை முதல் சொல்கிறேன். நோர்தர்ன் ப்ராவின்ஸில் என்னென்ன செய்ய வேணும் கேன்சருக்குண்டு ஒரு 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 பிளான் போட்டு நாங்கள். முதலாவது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன கேன்சர் இருக்குன்னு தெரியணும். என்ன கேன்சர் நம்பர் தெரிஞ்சால் தான் அது கேட்டது வேலை செய்யலாம். ஸோ அதாவது கேன்சர் சர்வேலன்ஸ் போடணும்ட்டு முதலாவது. 2வது வந்து கேன்சர் அவேர்னஸ் அண்ட் ஏர்லி டிடெக்ஷன். 3வது வந்து இந்த ட்ரீட்மெண்ட், நீங்கள் சொன்ன மாதிரி ரேடியேஷன் அதுகள் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும். 4வது பாலியேட்டிவ் கேர். இப்போ அங்கே கியூரேட் இன்னும் குறைவு. கடைசியாக கேன்சர் வந்து லேட் ஸ்டேஜஸில் அங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆக்களுக்கு பாலியேட்டிவ் கேர். அப்போ இந்த 4லையும் நாங்கள் முயற்சிகள் எடுக்க வேணும் என்று தீர்மானித்தது. இப்போ முதலாவதுக்கு நான் ஒரு 2 தரம் இங்கேருந்து கேன்சர் கேர் மேனேஜர் வந்து டீமை கூட்டிக் கொண்டு போனாங்க இந்த சர்வேலன்ஸ் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி. இப்போ அது இட்ஸ் கோயிங் வெல். நேஷனல் கேன்சர் கண்ட்ரோலும் இவ்வளோ தேவர் வெரி அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் த ஒர்க் நோர்தர்ன் ஆக்கள் செய்கிறது. அப்போ அப்போதான் இந்த வேலை செய்து நாங்கள் இது என்னென்ன கேன்சர்ஸ் கேட்டது. அதை வச்சு தான் நான் சொன்னேன்னா நாங்கள் வந்து பிரஸ்ட் கேன்சர் மோர் காமன் எங்கடையாக்கல்ல, ஆம்பளையில் ஒரு ஃபெரஞ்சியல் கேன்சர், அடுத்தது இப்போ கோலோரெக்டல் கேன்சர் அங்கேயும் கூடிக்கொண்டு வருது. 2வது நாங்கள் எடுத்தது வந்து கேன்சர் அவேர்னஸ் அண்ட் ஏர்லி டிடெக்ஷன். அதுதான் பாலியேட்டிவ் கேரும் ஓரளவுக்கு வேலை நடந்து கொண்டு இருக்குது. கேனபேர் இப்போ IMHO கனடா கேனபேர் ஆதாரம் செய்து பாலியேட்டிவ் கேரும் இருக்குது. நான் இந்தியாவிலையும் போய் we kind of connected, so that's going well. மற்றது தெல்லிப்படையில் இந்த ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் ரீசனபிளி வெல். இந்த ஏர்லி டிடெக்ஷன், கேன்சர் அவேர்னஸ், ஏர்லி டிடெக்ஷன், ஸ்க்ரீனிங் இஸ் அ ப்ராப்ளம். இதாங்க பாப்புலேஷன் பேஸ்ட் ஸ்க்ரீனிங் வந்து பெருசாக இருக்குது, ஆனால் ஒருத்தரும் அதை செய்யலை. ஸோ we came up with a model. அந்த ஒவ்வொரு ஊரிலையும் போய் இப்போ கிளிநொச்சியில் போய் அங்கே இருக்கிற பிள்ளைகள், ஓரளவு படித்த பிள்ளைகள், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு அவையில் ஒரு 8 பேரை கொண்டு வந்து அவைகளுக்கு கேன்சரை பற்றி படிப்பிச்சு, இந்த பெருசாக இல்லை அவையில் ஓரளவுக்கு
அவையிலே அந்த கம்யூனிட்டிக்குள்ள திருப்பி அனுப்பிட்டு பிறகு யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த கேன்சர் சர்ஜன் அந்த ஒரு சர்ஜன் இப்போ வாரார் என்னோட தொடர்ந்து வேலை செய்தால் இந்த வாக்குக்கோ அந்த அவார்ட் செரிமனிக்கு வாரார் டாக்டர் ஸ்ரீதரன் உண்டு டாக்டர் தனேந்திரன் டாக்டர் ஸ்ரீதரன் டாக்டர் தனுஜான்னு அங்கே ஏர்லி டிடெக்ஷன் சென்டர் ஒன்று தொடங்கி யாழ்ப்பாண டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் அவையில் அங்கே இருந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கோ ஒவ்வொரு வில்லேஜுக்கும் வெறிவினம் வந்து ஒரு பெரிய ஹெல்த் கேம்ப் மாதிரி வச்சு ஒரு 300-400 பேர் வெறிவினம் அன்றைக்கு. இப்போ முதல் கேன்சர் தொடங்கி அப்புறம் நாங்கள் இப்போ அதில் ஹைப்பர் டென்ஷனும் பார்க்குறது, டயபிட்டிஸ் பார்க்குறது, கண்ணுக்கு விஷன் கனடா விஷன் வேர்ல்ட் விஷனும் இன்னொத்தையும் பிடிச்சி இப்போ கண்ணும் செய்து கண்ணாடி கொடுக்குறது அப்படி எல்லாம் சேர்ந்து அவைகளுக்கு செய்து பிறகு அவைகள் போன பிறகு இந்த 8 பேர் இருக்கிற தானே ஒவ்வொரு ஊருக்கு தர்மபுரம் ருத்ரபுரம் அப்படி ஒவ்வொரு ஊருக்கு இருக்கிற பிள்ளைகள் அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ கென அக்கலைட்ஸ் நான் இந்த முறை போய் கேட்டுக்கொண்டு வந்து நான் அந்த எவ்வளோ பேர் போயிருக்காது தாங்கள் இவியல் தங்களோட வந்து வீட்டையும் போய் கதைக்கினான் ஒரு வீடுகளுக்கும் போய் கதைக்கினான். ஸோ அப்படி இப்போ ஒரு கிளிநொச்சியில ஒரு அளவுக்கு முடிஞ்சுது. இன்னும் 2 கேம்ப் வைக்கணும். அது முடிஞ்சோடனே அடுத்ததான் முல்லைத்தீவு மன்னார்ண்டு ஒவ்வொரு இடமா போகும். முதலொருக்கும் ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் செய்தது. அப்புறம் இப்போ டிஸ்ட்ரிக்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக செய்வது. அதே நேரத்தில் தீவு பக்கத்துலையும் கிணக்க வேணும்னு சொல்லி பேர்மா வந்துட்டு அனல தீவு அப்படி அது தண்டாது. ஸோ அதுகளுக்கு கொஞ்சம் தேவையுண்டு. இப்போ நாங்கள் யோசிச்சிருக்கோம்னா இங்கே வந்து அப்படி ஊர் சங்கங்கள் இருக்குத்தானே அந்த ஊர்களையே கேட்போம் அவைகளுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி. இந்த மாதிரி அனல தீவுக்கு போகக்குள்ள நான் அந்த டைம் இருக்கையில் இந்த டாக்டர்ஸ் போனவையில் அப்போ சொல்லிச்சுன்னா அங்கே சரியான இங்கே கனவேர் டொரண்டோட இருக்கணுமா வந்தாலும் அந்த சரியான கஷ்டப்பட்ட ஆக்கள் கனோ பேர் வந்ததா. அப்போ ஒரு கிழமைக்கு முதல் யாரோ கேள்விப்பட்டு இப்படி ஹெல்த் கேம்ப் டாக்டர்ஸ் எல்லாரும் வெறியினம் அந்த போட்டில் அது சரியான கஷ்டப்பட்டு தான் வெறியினம்னு சொல்லி யாரோ ஒரு ஆள் இங்கே டொரண்டோவோ இங்கே வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்பி அவளுக்கு ஒரு பெரிய விருந்து கொடுத்தவையா அந்த போன ஆக்களுக்குன்னு சொல்லி. ஸோ அப்படி தேர் இஸ் அ சப்போர்ட் தட். ஸோ அந்த ஒர்க் அதுக்கு தான் இந்த காசு போகும். டாக்டர் உமாகரன் இருக்கிறார் சைக்கியாட்ரிஸ்ட் அங்க இங்க நிக்கிறாரு என்ன வந்து இதுல இருக்கிறார் கேக்குறாரு. அங்க I wanted to meet with him. Where is he? அவருடைய பேர் தான் தெரியுது, உருவத்தை காணையில. உமா இருக்கிறீங்களா? வீடியோ போட சொல்லுங்க. டாக்டர் உமாகரன் I wanted to connect with இந்த வீக் வசந்தத்தோட நல்ல தொடர்பு அவர். அப்ப இந்த கிழமை வந்த அவையோட கதைச்சவர் வசந்தம் குரூப்போட. Hello, Dr. Srisalam. Yeah. Nice to meet you. So I'll get your contact from Parvati Akka. Okay. Yeah, because I was there. But kittadila urgu ponnan dane. So I was talking to one of my registrars told me that you came and met him and you were interested to support in conducting some programs, especially against the substance. So yes. Suddenly. So வெண்ணிலவனோட கதைச்சிட்டு வெண்ணிலவன் சொன்னார் இப்படி உமாகரன் ஒரு ஐடியா வச்சிருக்கிறார் அந்த அதை செய்வமன்ட்டு. ஸோ இப்போ வந்து ஐ எம் ரைட்டிங் ரோட் மேப் ஃபார் கிளிநொச்சி மென்டல் ஹெல்த். அப்போ நான் இன்றைக்கு வெண்ணிலவனுக்கு நான் எனக்கு கூட ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ணல. அப்போ இன்றைக்கு திருப்பி ரிமைண்டர் போட போனா நல்ல ஆளா. ஓகே நான் நீங்கள் டொரண்டோல நிற்பீங்க உமாகரன்? நான் நெக்ஸ்ட் வீக் வலிக்கிட்ட வேணும். எத்தனையாம் தேதி போறீங்களா? பிகாஸ் ஐம் கமிங் டு டொரண்டோ. எத்தனையாம் தேதி போறீங்க? நான் வர வீக்கெண்ட் போறேன். 13 No, the coming weekend, 6th, 7th. Oh, I see. Okay. Then I won't meet you. Okay, but I'll talk to you. Yeah, என்னன்னா அந்த program already we are running and இல்ல உங்களே இந்த மெட்டடங்களுக்கு கொண்டு போக. Yeah. கொஞ்சம் இப்ப நீங்க தெரிஞ்சிருக்க நாங்க டாக்டர் அலெக்ஸ் ராஜா எல்லாரோடையும் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் தொடங்கினது. கடைசியில் வந்து அவருக்கு இப்ப சிக்கலை கொடுக்குறாங்க. எனக்கு அது விலங்கில் இவ்வளவு தூரம் நாங்க இனி அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண போறோம் போல இருக்குது. So it's a collaborative program, with social service department, legal service, hospital, and some vocational training services. So with the support of the legal service in the support தான் நாங்கள் கொஞ்சம் அதை இறுக்கி வச்சிருக்கோம், இறுக்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ லீகல் சர்வீஸ் வந்து ஃபிளெக்சிபிளா போயிட்டுன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடும் அது. அப்போ அதெல்லாம் நல்ல சக்சஸா வருது அந்த ப்ரோக்ராம். அது எனக்கு இப்ப கொஞ்சம் பயமாவும் கிடக்காது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம்.
I'll follow up on that. மற்றது ரெண்டாவது உதாரணம் என்னன்னா பார்வதி அக்காக்கு தெரியும். இன்னும் பார்வதி அக்காட்ட நான் வந்து சேரல, but I'm working with Ontario Health on a proposal for இங்க ஒன்டாரியோல இருக்கிற தமிழ் மக்களுக்கு மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு நாள் வந்து பார்வதி அக்காவோட இருந்த நான் வசந்தத்துல. ஸோ அதை பற்றி உங்களோட இருக்கா கதைக்கணும். எனக்கு அட்வைஸ் தாரது வந்து செந்தூரன். நீங்க செந்தூரனுக்கு ஜூனியரா சீனியரா? இல்ல, நான் திருதனியா. so I am senior to him about 5 years I think. Okay, okay. Not 5 years. செந்தூரனோட தான் இருக்கிறேன், but I like to run it by you as well. Can we connect tomorrow? Yeah, sure, no worries. Okay. சரி, இப்போ நான் நாளைக்கு I'm really thanks பார்வதி அக்கா சொன்னதுனா மகரன் தேடி திரியறேன் யாரா, because I don't live in Toronto. So yeah. Okay, thank you. அவர் வசந்தத்துக்கு நிறைய செய்திருக்கிறார். வசந்தத்துல ரிசர்ச் பண்ணிக்கிறார். ஷைனிங் த லைட் ஒரு வீடியோ பண்ணினவர். சரி, அப்போ ஓகே, I'll definitely connect with you. Sure. Okay. Thank you பார்வதி ஆண்டி. Thank you Dr. Srisala. பார்வதி ஆண்டி எனக்கு போட்டு விடுறீங்களா மற்ற contact? Okay. I'll type my number here. இதுல போட்டு விடுறீங்களா? டைப் பண்ணி விடுங்க, நான் பார்க்குறேன். சட்ல போட்டு விடுங்க. 2 நம்பரும் போடுங்க, வைஃபின்டையும் போடணும். இவரிட சிலவழி எடுக்க அவருக்கு இன்டர்நெட் உடனே எடுப்பார். நான் சட்ல போடுங்க, நான் பார்க்குறேன். இந்த வாட்ஸ்அப் வந்து ஸ்ரீலங்கா வாட்ஸ்அப். ஸோ I would recommend to. நான் போட்டு விடுறேன். ஸோ மெட்டாக்ல அவர் நம்பர் போட பார்க்குறேன். நாங்கள் we got distracted. The others என்னன்னா நான் நாகா இருந்த நீங்க கேட்க போறீங்களா? எனக்கு ஒரு கை வந்தது நாகா அண்ணச்சன். நாகா கேளுங்க. நான் I got distracted and excited about seeing உமாகரன். இதுல ஷியாமலா இருந்தவா? ஷியாமலா ஓகே. ஷியாமலாவும் டயட் இதுல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆள். ஷியாமலா எஸ் கேட்க போறீங்களாமா? இதுவும் டாக்டர், ஒரு பக்கத்தால கேன்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூடிக்கொண்டு போகுது என்று சொன்னது நீங்க அந்த ஏஜ் ஃபேக்டரை வச்சு லாஞ்சிவிட்டியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஹார்ட் டிசீஸை பீட் பண்ணி கொண்டு கேன்சர் வளருதுன்னு சொல்றாங்க. பட் இன்னொரு பக்கம் கியூர் ரேட்ஸ் எல்லாம் கூடி இருக்குன்னு நீங்க அந்த குட் நியூஸையும் தாரீங்க. ஸோ அது கொஞ்சம் எனக்கு ஒரு கண்ட்ரடிக்டரி மாதிரி. மற்றது ப்ரிவென்ஷன்ல இப்போ நாங்கள் இவ்வளோ டாக்ஸின்ஸ், எங்களோட என்வாயர்மெண்டல் டாக்ஸின்ஸ், அக்ரிகல்ச்சரல் டாக்ஸின்ஸ் எல்லாம் அதோட காசட்டிவ் இதுகள் அண்டர் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாம் போய் கொண்டிருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் இடையில நாங்க எப்படி ஒரு பேலன்ஸை கொண்டு வர்றது? Good question. So there is no contradiction. So I wanted to explain that first. The incidence of cancer and 100 பேர்ல எத்தனை பேருக்கு கேன்சர் வர்றது தான் அந்த இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர். அதாவது இப்ப இந்த ரூமுக்குள்ள 100 பேர் இருந்தா அதுல எத்தனை பேருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருது? 50 பேருக்கு இன்ஃபெக்ஷன் வருது. நாளைக்கு 60 பேருக்கு வந்ததுண்டா இன்சிடென்ஸ் கூடுது. 100 பேர்ல எவ்வளவு? அப்படி பார்க்க கேன்சர் கூடையில இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர், அதாவது 100 பேர்ல கேன்சர் கூடுதான்றது கூடையில. இன்ஃபேக்ட் பிரிட்டிஷ் கொலம்பியா எடுத்தா இன்சிடென்ஸ் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. இந்த நாட்டிலேயே, இந்த கனடா நாட்டிலேயே பிசியில தான் குறைஞ்சு கொண்டு போகுது. ஏனென்றால் அவங்க லைஃப் ஸ்டைல் பெட்டர். அங்கே ஸ்மோக்கிங் ரேட் குறைவு, எல்லாரும் நடக்கிறது, பிகாஸ் ஆஃப் த வெதர் அண்ட் ஆல் தட். பிசி தான் பெஸ்ட் பிளேஸ் ஃபார் கேன்சர் குறையுது. ஸோ இந்த இன்சிடென்ஸ் குறையுது மாறாமல் இருக்குது. ஆனால் இந்த 100 பேர் இருந்த ரூமில், இப்போ நாங்கள் சொல்லுவோம் இந்த 100 பேர் இருந்த ரூமில் 50 பேரு கேன்சர் வருது. அப்போ 200 பேர் இருந்தால் 100 டபுளா போகும். இப்போ கூட ஆக்கள் இருக்கிறதால, உயிரோடு இருக்கிறதால கேன்சர் நம்பர் கூடுதே ஒழிய per 100,000 பாப்புலேஷன் கூட இல்லை.
ஸோ எவ்வளவு ரேட்டுக்கு கேன்சர் கூடுறதுன்றது இல்லை. statistics நான் 100 பேரை தான் கொண்டு வச்சுட்டு இருந்துட்டேன்டா, அந்த 100 பேர்ல 50 பேரு கேன்சர். ஒரு வருஷத்துக்கு பிறகு 100 பேர்ல 50 பேருக்கு தான் கேன்சர்ண்டா, கேன்சர் பரவுற வீதம் மாறவில்லை. ஆனா இருந்தா போல இந்த ரூம்ல இருக்கிறாக்கள் 100 பேர் இல்லாம 200 பேரா வந்தோம்டா, கேன்சர் பரவிதம் இப்போ 100ல 50க்கு தான் வரும். ஆனா 200 பேர்பட்ட நம்பர் வந்து 100ஆ மாறிடும். அப்ப டோட்டல் நம்பர்ஸ் வேற விதமா போடினோம். ஏனென்றா கூட ஆக்கள் நாங்கள் சீவிக்கிறபடியா நம்பர் ஆஃப் கேன்சர் கணக்கு. மற்றது வார கேன்சர் ஆக்களும் சாகுறது இப்ப குறையும். நான் 30 வருஷத்துக்கு முதல் நான் படிக்க தொடங்கிக்க 50% ஆக்கள் செத்தது, இப்ப 35% கேன்சரால சாகிடும். அதனால கூட பேர் கேன்சரோட இருக்கணும். அதை சொல்றது ப்ரிவலன்ஸ் ஆஃப் கேன்சர் இஸ் ஹை. அதாவது கேன்சர் பேரோட இருக்கிற ஆக்கள் கூட. இப்ப மிஸ்டர் குமாரசுவாமி சொன்ன மாதிரி கேன்சர் சர்வைவர், இப்ப இவர் ஒரு இதுல போய் கேன்சர் சர்வைவர், ரைட்? ஸோ அந்த கேன்சர் வேர்டோட இருக்கிறாக்களும் கூட, அதனாலதான் அந்த கேன்சர் கூட அது மாதிரி தெரியுது. ஸோ தட் இஸ் ஒன் திங் ஃபார் எக்ஸ்பிளனேஷன், நோ கன்ட்ரடிக்ஷன், தட்ஸ் வாட் இட் இஸ். மற்றது நீங்க சொன்ன ஒரு ஃபேக்டர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன், அதை இன்னும் கதைக்க தொடங்கல. நான் இந்த ரேடார், இந்த பேஸ்மெண்ட்ஸ்ல இருக்கிற ரேடார், என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இந்த லிம்போமா வந்து முந்தி பெஸ்டிசைட்ஸால, பெஸ்டிசைட் இந்த ஃபார்மர்ஸுக்கு வர ஒரு கேன்சர் வந்து லிம்போமா பிகாஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். பெஸ்டிசைட் ஒரு கண்ட்ரோல் இல்லாம அடிக்கிறது. இப்ப பெஸ்டிசைட்ஸ் இருக்கு, அதுகள் இருக்குன்னா they are bringing more chemicals. இப்போ WHO சொல்லி இருக்குது சில பழங்கள் இஸ் ஹை கிரேட், அதாவது தக்காளி பழம், ஆப்பிள், பெர்ரிஸ் எல்லாம் நல்லா கழுவ வேணும். நான் அந்த அடுத்த ஏரியா ஆஃப் கேன்சருக்கு நான் பெருசா கதைக்க வேற இல்லை. என்னொன்று எங்களுக்கு தெரியாது, லைக் ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இஸ் இந்த வார், இந்த அளவு பொம்மைகள், இந்த அளவு ஏர் பொல்யூஷன், லைக் எவ்வளவு பொம்மை போட்டு இருக்குது அங்கே என்னண்டு. ஸோ லாஸ்ட் எங்களோட யூனியன் ஆஃப் இன்டர்நேஷனல் கேன்சர் கண்ட்ரோல் வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ்ல we had a session on this war and cancer. So is there a more incident? Do we need to screen them more? அதுகளெல்லாம் தெரியாது. So Mrs. Navaratnam, Shyamala Navaratnam, thank you for raising those questions. They are very, very, very important. நான் வந்து அந்த காமன் திங்ஸ் காமன் முதல் அதை ஃபோக்கஸ் பண்றது. டாக்டர், எங்களுக்கு I'm basically an agriculturist and a nutritionist. அப்ப நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். எங்களுக்கு வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ் என்ன சிடி அதெல்லாம் குறைறதாலையும் கேன்சர் கூடுது. அண்ட் ஆல்சோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைங். அப்ப லேப்ல அந்த டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது. பிளஸ் எங்களோட வீட்டுக்கு விட மைக்ரோவேவ், ஃப்ரையர் நாங்களும் அதுகளை எங்களுக்கு நாங்களையும் செய்து கொள்றோம். ஸோ கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ், அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் பார்க்க எங்களோட மக்களுக்கு என்னென்ன அவியல் செய்து கொள்ளையிலும் என்னென்ன பியாண்ட் அவர் கண்ட்ரோல், தட் இஸ் government or somebody else has to control those things in the agricultural practices. Pesticide, weedicide, இந்த nasty chemicals போட்டு கண்ட்ரோல் பண்றது. மற்றது வீட்டுக்குள்ளேயே நாங்க பாவிக்கிற கெமிக்கல்ஸ், லாண்ட்ரி பவுடர், ஷாம்பூல இருந்தே எத்தனையோ அநியாயம் நாங்க எங்களுக்கு நாங்களே செய்யறோம். அப்ப கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அவேர்னஸ். You are absolutely right. இந்த முறை இந்த TASME நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. And they asked me to speak on this, cancer risk on this environmental factors. நான் இந்த காமன் பப்ளிக் என்கேஜ்மெண்ட்ல அதுகளுக்கு எனக்கு சொல்றேன் என்னன்னா, அதுக்கு ப்ரூஃப் ரைட் அண்ட் ராங் இல்லை. ஐம் நாட் சேயிங் தேர் நாட் தேர், தேர் தேர். இப்போ ஆல்கஹாலுக்கு கேன்சர் ப்ரூவ் பண்ணியாச்சு, ரைட்? இதுகளுக்கு பெஸ்டிசைட், எஸ் இட்ஸ் ப்ரூவன். But certain other things, there is no literature to support that for me to kind of say it this way. So that's why I have to review the literature. Anna, you are right. We all have to... Hormones, doctor. Hormone therapy கொடுக்கிறோம். ஆனா
எங்கட ப்ராடக்ட்ஸ்ல உள்ள சியூடோ ஹோமோன்ஸாலேயே எங்களுக்கு பிரச்சனை வருது. ஓயா இப்ப அப்ப எங்கட பால்லயே இவ்வளவு காசும் இருக்கு, பால்லயே இவ்வளவு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. Yeah, இட்ஸ் கிளாஷிங் என்ன ஒவ்வொரு பக்கத்தால். மற்றது என்ன சொல்லுங்க, இன்னொன்று நான் சொல்றேன் என்னன்னா, இப்ப இந்த பிள்ளைகளையும் எல்லாரும் கிரீன் அதுகள் பிளாஸ்டிக் இல்லை அது இதண்டு போட்டு ஒரு மாசத்துல எவ்வளவு பொம்மை போட்டா அதுல இங்க என்வாயன்மெண்டல் பொல்யூஷன், ரைட்? சோ அது மட்டும் இல்ல டாக்டர், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தரும் ஒரு கிரெடிட் கார்டு பிளாஸ்டிக் நாங்க சாப்பிட்றோமெண்டால் சொலோ பண்றோமெண்டா எவ்வளவு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எங்களுக்குள்ள போகுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன என்ன காஸ் ஆஃப் இது அல்லது ரெமெடி? எங்களோட லைஃப் ஸ்டைல்லையே பிளாஸ்டிக்ஸ் உள்ளுக்குள்ள பூந்தனாலேயே இந்த பிரச்சனை வந்துட்டு. ஸோ வேர் டு வி ஸ்டார்ட் அண்ட் வேர் டு வி எண்ட்? பாட்டில் வாட்டர் நம்பர் 1 காஸ். ஆனா நாங்க அதை ஃப்ரீயா ஹாப்பிலியா பாவிக்கிறோம், வாங்குறோம், கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம், குடிக்கிறோம். So shouldn't there be something, even So- the tap water with the Okay. chlorination? You know, And I one of think the the way recent we articles. started this session, we all have to take these leadership roles in changing how we live. Yeah. Right? So அது வந்து இந்த கம்யூனிட்டி இந்த எங்களோட கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம். கொடுக்குற சாப்பாடுகளோ கொடுக்குற தண்ணியோ நீங்க சொன்ன மாதிரி யூ குட் அவாய்ட். இப்போ இங்கே ஒரு கோயில்ல நாங்கள் என்ன சொல்றோம்னா, இந்த there is no bottled water, like இந்த பிளாஸ்டிக் பாட்டிலா $1 we don't. We fetch water from the cans and we leave it there, people pour and drink. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து சமுதாயத்துல கொண்டு வரலாம். அதுக்கு முதல் அங்கிட்ட இந்த அந்த பிங்க் ட்ரிங்க் நான் சொல்றேன், நான் இந்த டொரண்டோல வந்து என்ன ஆக்டிவிட்டி வைக்கிறேன்னா அந்த அந்த சுகர் வச்சு அந்த பிங்க் ட்ரிங்க் இருக்குல்ல ஃபலூடா, அதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவ்வளவு சுகர் வச்சு எல்லாம் வாரது வயசு போனாக்கள் நாங்கள், லைக் யூ நோ நாட் கிட்ஸ். ஸோ அது அப்ப Cola products. ஐடியா மாற வேணும். So we are in the, this is what I've been talking about. We community, unless the community take care of our health, no one is going to. Ontario else. Health is not going to come and do it. As a community, we all have to become our own leaders to take our health. நாங்க ஒவ்வொரு வீட்லயும் we have to do this. Avoid plastics, avoid throw away the microwave. Are we going to do that? Go back to steaming and pan heating? It's not possible. Every single one of us. Practically not possible. Not possible illa. Practically we don't want to do it. We want இப்போ to just வீட்டுல வச்சு be அடுப்புல வச்சு இது தண்ணி சுட வைக்கல சிஸ்டர். விளங்கல நம்ம இப்ப வீட்டுல நெருப்புல வச்ச தண்ணி சுட வைக்கல சிஸ்டர். பட் தேர் ஆர் திங்ஸ் எஸ் வி யாரோ கேன் சொல்லினீங்க ஹோம் இஸ் த பெஸ்ட் அண்டு குமார் ஸ்ரீஸ்கந்தா, நீங்கள் எப்போ ஹோமுக்கு போனீங்களோ தெரியாது. அங்க நான் 2 கிழமைக்கு பிறகு வந்தேன். அங்கத்தை சாப்பாடு சாப்பிட்டு இன்னும் கேவல. இப்ப ரெஸ்டாரண்ட்ல போய் சோறு தானே இல்லை. Doctor, give me a minute. இப்போ recently I read a small article about food safety and அதுல அந்த ரிசர்ச் போட்டிருந்தார், one of the most product dumb people buy is bottled water. அதோட அதுல லிஸ்ட்ல கணக்க போட்டுக்கிறாரு இந்த யூனோ பேக்கெட்டட் ஸ்டஃப்ஸ் அண்ட். ஆனா இதுல இந்த முதலாவதா போட்டுக்கிறது பாட்டில் வாட்டர். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, சின்ன இந்த எல்லாத்துக்கும் போய் மைக்ரோவேவ்ல அளவுக்கு போக முதல் சின்ன சின்ன எங்களோட கம்யூனிட்டியில சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வாங்குவோம். ஒன்று வந்து சாப்பாட்டு வகை தண்ணி பாட்டில் வாட்டர் உண்டு. மற்றது 5 விதம் இறைச்சி வச்சிருக்க தேவையில்லை, எல்லாம் ஆயில் சாப்பாடு வச்சிருக்க தேவையில்லை, எல்லாம் கொத்து ரொட்டி வச்சிருக்க தேவையில்லை. லைக் யூனோ சிம்பிள் நைஸ் மீல்ஸ் அப்படியானதுகளையே கொண்டு வரலாம். அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் எங்களோட சமுதாயத்துல கொண்டு வந்தாலே இவ்வளவோ நல்லது வரும். அந்த பெரிய என்ன சொல்றது லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ், ரைட்? we don't have to go to the fruit on the top of the tree. We could do the low hanging fruits, changes in the low hanging fruit first. So அப்படித்தான் எங்களோட raw சமுதாயத்துக்கு food சாப்பிட்றதே இல்ல, ஃபைபர் ஃபுட் சாப்பிட்றதே இல்ல, பழங்கள் கீரைகளே இல்ல, பிள்ளை தொடவே மாட்டினோம்.
ம். அப்ப அப்படி பிள்ளை Yeah, வளர்க்குறோம் நாங்கள் இருக்கிறோம்டா not easy. இட்ஸ் வெரி ஹார்ட் என்ன ம். we are heading into danger நாங்களே எங்களுக்கு தலையில கொள்ளி வச்சு கொண்டிருக்கிறோம் ம். இட்ஸ் வெரி சேட் தேங்க்யூ டாக்டர் நாகேஸ்வரி கேள்வி கேட்க வந்தீங்களா? So நாகேஷ் Parvati, can we நாகேஷ் இல்ல இதுல இந்த கேள்வி கேட்க வந்தவைகள் சிலர் oh விட்டுட்டு இல்ல வந்தவை. Kumar Sriskanda, our home is the best and I yes, of course home is the best, but அங்கேயும் மாறிக்கொண்டு வருதுன்னு சொல்றேன். நாங்கள் அங்க ஆமா. போயிட்டு வந்து நாங்களும் அரசரட்னம் அங்க சாப்பாடு நாங்கள் 2 பேரும் சாப்பிட போனோடனே சுண்ணாத்துலயே அந்த எங்களுக்கு தோசையும் இதுவும் இல்ல அங்கேயும் இதே தான் போகுது அந்த சாப்பாடு. Yeah, நான் சொல்றேன். yeah, it was nice. It was nice. Yeah. நல்லது. Okay. எனக்கு கடைசியில் ஒரு சின்ன கொஸ்டின் டாக்டர் பர்சனலி அந்த பிஎஸ்ஐ பற்றி சொன்னேன் தானே. I don't know whether my question has a meaning. How do I look after myself so the PSA doesn't go up again? இதுக்கு நான் என்ன இண்டிவிஜுவல் கன்சல்டேஷன் மாதிரி சொல்றேன். முதலாவது Oh, நீங்கள் செய்யறதெல்லாம் சரியா செய்துட்டீங்க. டாக்டர்கிட்ட போய் பிஎஸ்ஏ போடைக்க டாக்டர்கிட்ட போய் எல்லாம் வடிவா செய்றீங்க. நீங்கள் you're looking after your mental health, you're looking after your physical health, you're eating well. Now, I don't think you could do much more than this. You go and live your life happily. Things will all fall into place. Yes. one more, doctor. It's I don't regarding. want, the other thing is you cannot பயத்தோட வாழ முடியக்கூடாது. You need No, I to be don't have that. positive. I don't worry about death and I don't feel. And yes, live your அந்த life. பாட்டில் வரும் அது வருது. மற்றது டாக்டர் இந்த இங்கோட ப்ரோக்ராம் இந்த எக்ஸலன்ட் ப்ரோக்ராம் எங்க ஜெஃப்னால நடந்து கொண்டிருக்கா இப்படி ஏதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர் ப்ரோக்ராம்? இந்த இப்படி கதைக்கிறோம். எந்த ப்ரோக்ராம் சொல்றீங்க? அங்க செய்யற ரிசர்ச் சொல்றீங்களோ? ஓ இல்ல, கேன்சரை பற்றி பொதுவாக ஹவு டு ப்ரிவென்ட் கேன்சர் among the young adults or even seniors. அங்க டாக்டர்ஸ் இருக்கு, நான் செய்யணும்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் ஒரு அளவுக்கு தானே இங்க இருந்து இப்ப நான் கொஞ்சம் அந்த பேம்ப்ளெட்ஸ் அந்த வேலையெல்லாம் செய்யறதே ஒழிய நாங்கள் நேராங்க கதைக்கிறேல. இந்த வார டாக்டர்ஸ்கிட்ட நான் கேட்கிறேன். நாங்கள் இந்த பப்ளிக் அவேர்னஸ்ல செய்யறோம். அது மற்றது இன்னொன்று நாங்கள் செய்யறோம் என்னன்னா, இந்த மக்களுக்கு அங்கேயும் கேன்சர் பாயம். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் டிராமாவால தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு டிராமா குரூப் போகும் முதல் அந்த ஊருக்கு டிராமா குரூப் போய் சும்மா கதைச்சு எல்லாரோடையும் இதண்டு போட்டு தான் பிறகு கேன்சரை பற்றி கதைக்கிறோம். ஸோ அதுவும் படிவா ஒர்க் பண்ணது அங்க. I realize the importance of this preventive education. அப்படி அங்கே நடந்தேன்டா டாக்டர், I am actually willing to join as contribute my time or whatever. Thank you, doctor. Okay. தேங்க்யூ மிஸ்டர் அரசரட்னம். நல்ல விஷயம். நாங்கள் உங்களை நிறைய பயன்படுத்தலாம் தானே. கேன்சர் வாக்குக்கு வாங்க. I won't be here, doctor. I'll be out of Toronto. So, because people with lived experience are very important. Yeah, people that's right. Yes, experience are very, very important. It's June 13, eh? Oh, Mama. I will join on that day. Thank you. I will too. Thank you all. Thank you. Are you collecting collection, doctor? Yes. It will go to the Yalpana project and explain பண்ணனே அதுக்கு போ. What's the procedure? நான் அந்த JMF and the doctors கிட்ட சொல்றேன். நானும் part of them தான். நான் அவதான் நான் எங்கட சைக்கோ சோசியல் எஜுகேஷன் சீரிஸ்க்கு அனுப்பலாம். Okay. Thank you, doctor. Thank you so much. Okay, நாங்க அனுப்பி விடுறோம். It has been a pleasure for me to be here today along with you. நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு இது நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் நெஞ்ச தொட்டு இருக்குது என்று தெரியுது. என்னென்ன இது எல்லாருக்கும் யாருக்கோ ஒரு சொந்தமோ பந்தமோ இல்லாம இல்லை, கேன்சர் இல்லாத குடும்பங்கள் இல்லை என்று சொல்ற அளவுக்கு இருக்குது. எல்லாருக்கும் ஏதோ வழியில ஒரு தொடர்பு. எனக்கு என்னுடைய தந்தைக்கு வந்தார்,
அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ வழியில இருக்குது. ஆகவே நாங்கள் இதனை ஒரு பயந்து பயந்து கொண்டிருந்த இந்த விடயம் இன்றைக்கு ஆக்களுக்கு இல்லை இதை கையாளலாம் என்ற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளி இருக்கிறோம். வருதுன்றதை நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்குது. ஒவ்வொரு டோக்கும் நாங்கள் போட்டுக்கொண்டே வாரோம். அப்போ இந்த டோக் இருக்குது. ஆக்கள் கேன்சரை பற்றி உங்கள்கிட்ட நீங்கள் இதை பற்றி கதைச்சா அந்த யூடியூப்பை பார்க்க சொல்லலாம் நீங்கள். அப்போ அதனாலே அவைகளுக்கு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வரும். இது ஒரு பெரிய ஒரு டாபிக். இது மிக முக்கியமான ஒரு டாபிக். எத்தனையோ பேர் இதை பற்றிய ஒரு என்ன மூடி மறைச்சு கொண்டு இருந்த விடயம் இன்றைக்கு வெளியால எல்லாரும் கதைச்சு பேசி இதை நாங்கள் பயப்படாமலே இதை பற்றி கதைக்கலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு எங்களுடைய டாக்டர் ஸ்ரீசலா நவரத்னம் மணிட்டோவாலே அவைகளுக்கு வெள்ளனக்கா இப்ப நேரம் எங்களுக்கு கொஞ்சம் பிந்தின நேரம். ஆனா அவ வேலை இடையிலேயே எங்களுக்கு இதை செய்து தந்ததுக்கு அவருக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அதோட இவ்வளவு நேரமும் நீங்கள் எல்லோரும் இதை கேட்டு இதனால பயன்பெற்றுக்கிறீர்கள் என்று தெரியுது. அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். குறிப்பாக நாங்கள் அரசரணம் ஐயாக்கு நாங்கள் மிகுந்த நன்றியை கூறுகிறோம். ஏனென்றால் அவர்கள் வெளியாலே சொல்றதுக்கு தயங்குற அந்த ஒரு சூழல் இருக்கிறது இன்னமும். அந்த சூழலே அவர் தான் முன் நான் இதை மக்களுக்கு கல்வியூட்டலுக்கு என்னையும் பயன்படுத்துங்கள் என்று சொன்னது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை போல ஒரு நல்ல ஒரு கற்பிதம் மக்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் அது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன் நம்ம என்ன. அப்ப அவர் போல ஆக்கள் இதுக்கு முன்னுக்கு நாங்களும் இப்ப இந்த அடிக்ஷன் மதுபோதைக்கு அடிமையானவர்களுக்கு நாங்கள் கல்வியூட்டல் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு டாக்டர் உமாகரன் டைம் டு டைம் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கு. அப்ப அதுல அந்த மதுபோதைக்கு அடிமையாகி ஒரு 10 தரம் ஜெயிலுக்கு போய் பிறகு இன்றைக்கு திருந்தி இருக்கிற ஒரு பையனே நான் இந்த ஆக்களுக்கு அவைகளுக்கு நான் கல்வியூட்டலுக்கு நான் உதவி செய்வேன் என்று செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியாக்கள் வரும் பொழுதுதான் மற்றவர்கள் அந்த திருந்த வேணும் என்ற எண்ணம் வரும். அதால பிரயோசனம் என்ன என்ற எண்ணம் வரும். ஆகவே இந்த கேன்சர் பற்றி, அதாவது புற்றுநோய், அது பற்றிய இந்த விழிப்பூட்டலுக்கும் அதை பற்றிய விளக்கங்களுக்கும் இது ஒரு லெக்சர் மாதிரி இல்லாமல் ஒரு கலந்துரையாடல் போல போயிருக்குது. அது மிகவும் வலுவூட்டும் ஒரு விடயமாக இருக்குது. அதற்கு நாங்கள் டாக்டர் ஸ்ரீசலாவுக்கு நன்றி கூறி, நீங்கள் வந்திருந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். மிகுந்த நன்றி. Thank you, Dr. Sri Navaratnam. Thank you, Parvati Aunty, and thank you, everybody. Thank you, Nilandi. Very useful. Very useful. Bye. Bye. Thank you. யாரு ரெக்கார்ட் பண்ணினது, இது ஸ்டார்ட் பண்ணினது, ஹோஸ்டா யார் இருக்கிறீங்க? ஹாரிஸ்? ஹாரிஸ் யார் இது?